गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय. குருவாயூரப்பனோட பரம கிருப்பையில் நம்ம 8வது தசகம் வரைக்கும் ரொம்ப அழகாக பார்த்தோம். 8வது தசகத்தில் எப்படி திரும்பவும் பிரம்மாவை உற்பத்தி பண்ணுறார் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ பிரம்மா எப்படி பகவானுடைய நாபிலேந்து கிளம்பி வரக்கூடிய அந்த ரந்திரத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் பகவான் பிரம்மாவை உற்பத்தி பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அவருடைய வருஷ காலங்கள் எல்லாம் பார்த்தோம். விராட்ட ஸ்வரூபத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த பிராகிருத்திக பிரளயம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எப்படி சிருஷ்டி பண்ணுறது அப்படின்னு பகவான் கவலையாக இருந்த பிரம்மாவுக்கு அஷரீரியா தபக அப்படின்னு காதில் விழ அவர் மீண்டும் தபஸ் பண்ண, அதுக்கப்புறமா அவருக்கு அது சிருஷ்டி பண்ணக்கூடிய அதெல்லாம் தோன்றி முதல்ல 51 வருஷம் 100 முதல்ல 51 அந்த 51வது வயசு வரைக்கும் இருக்கிற பகல் மொத்தம் அவர் சிருஷ்டி பண்ண, அப்புறம் இரவு நேரம் மொத்தம் அவர் பகவானோடதுலேயே அப்படியே லயிச்சு இருக்க, கடைசியான அந்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட அருமையான ஸ்லோகம் அது அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே. அந்த ஸ்லோகம் பகவான்கிட்ட எப்படி வேண்டிக்கிறார் அப்படிங்கிறத பிரம்மா மூலமாக இங்கே பட்டத்திரியும் அப்படி வேண்டிக்கிறார். வேண்டிண்டு அவ்வளோ ரோக கூட்டமாக இருக்கக்கூடிய பவரோகமாக இருக்கட்டும், வெளிரோகமாக இருக்கட்டும், எந்த ரோகமாக இருந்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய ரோகத்தை எல்லாத்தையும் அடியோட போக்கிடணும் அப்படின்னு சொல்லி பகவானை வேண்டிக்கிற அந்த ஸ்லோகத்தோட 8வது தசகம் அழகாக முடிஞ்சுது. இப்போ 9வது தசகத்தில் பகவான் எப்படி என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவானை எப்படி பார்க்கறதுக்கு என்ன முயற்சி பண்ணுறார் பிரம்மா அப்படிங்கிறதான் முதல் ஸ்லோகம். ஸ்தித சகமலோத்பவஹ தவஹி நாபி பங்கேருஹே குதஸ்திவிதிதம் அம்புதா உதிதம் ஈத்யான லோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவ்ருத்தானனஹ சதுர்வதனதாம் அகாத் விகசதஷ்ட திருஷ்டியம்புஜாம். அப்படிப்பட்ட பகவான் விராட்ட ரூபத்தில் பகவான் எப்படி நம்ம அந்த முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பகவானுடைய ரூபத்தை அப்படியே ஜஸ்ட்டு திருப்பிண்டோம் அப்படின்னா பகவான் அனந்த பத்மநாபனாக இருக்கக்கூடிய அந்த ரூபம் நமக்கு கண்ணில் படும். அப்படி திருஷ்டி பண்ணிக்க முடியும் நம்மளால். அப்படிப்பட்ட அந்த ரூபத்தில் பகவான் எப்படி வெளியில் தன்னுடைய நாபி பங்கேருகே அப்படிங்கிற பகவான் அந்த சரீரத்தில் என்ன வச்சுட்டுருக்கார் அப்படின்னா 14 லோகங்கள் இல்லையா, அந்த 14 லோகங்களும் அதில் நமக்கு நன்னா தெரியறது. அப்படிப்பட்ட 14 லோகத்தில் நம்ம முன்னாடியே பார்த்துன்னு வந்தோம். ஒன்றொன்றும் பாத்தாள லோகம் எது, அதுக்கப்புறமா பகவானுடைய இடுப்புக்கு மேலேந்து புவக, அதில் புவகங்கிறது தான் பகவானுடைய நாபி. அந்த நாபிலேந்து தான் என்ன வரப்போகிறது அப்படின்னா கமலோத்பவக அப்படிங்கிறார். கமலோத்பவன்னா யார்? பிரம்மா. பிரம்மாவுக்கு முந்தின ஸ்லோகத்திலேயே நம்ம அழகாக அவருக்கு உள்ள பத்மஜன் அப்படிங்கிற பேருன்னு சொன்னோம். பத்மத்தில் உண்டானதுனால, பத்மம்னா கமலம், கமலத்தில் உண்டான தாமரையில் வந்ததுனால அவருக்கு பத்மஜன் அப்படிங்கிற ஒரு பேர். அப்புறம் விராட்ட ஸ்வரூபத்தில் விராட்ட ரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய நாபி புவக அப்படிங்கிற அந்த ஸ்தனம், அதுலேருந்து உள்ள நாபிலேந்து எது கிளம்பி வருது அப்படின்னா ஒரு அழகான ஒரு தண்டு. அந்த தண்டில் அந்த தாமரை புஷ்பம், அந்த தாமரை புஷ்பத்துக்குள்ள நடுவில் பிரம்மதேவர் இருக்கார். தங்களுடைய நாபி பங்கேருகே, நாபி கமலத்திலேந்து தோன்றினார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா, இப்போ இவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பிரம்மா இப்போ பார்க்குறார். இப்போ திரும்பவும் எங்கே பார்த்தாலும் ஒரே பிரளய ஜலமாக இருக்குது இல்லையா. பிரளய ஜலமாக இருக்கும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, இந்த கமலத்துக்குள்ளே நம்ம எப்படி வந்தோம், இந்த தாமரையானது இந்த தண்டுலேந்து உருவான இந்த தாமரை, அதுக்கு ஏதோ ஒரு ஸ்திதம் இருக்கணும் இல்லையா. எங்கேயோ ஒரு இடத்துல அது ஆரம்பிச்சிருக்கணும். ஸ்விதிதம் அப்படின்னா எங்கேந்து
இந்த அம்புஜம் உதித்தது அப்படிங்கிற. இந்த அம்புஜம் அப்படின்னா தாமரை. இது எங்கேருந்து ஸ்புரிச்சுது, எப்படி இந்த அம்புஜம் வெளியில் வந்தது, இந்த அம்புஜம் எப்படி பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து பார்க்குற. கீழே குனிஞ்சு பார்க்குற. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், முன்னாடி பார்த்த பிரம்மா இதே மாதிரி பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து விராட்ட ஸ்வரூபத்தில் பகவானுடைய நாபிலேந்து வெளியில் வந்த பிரம்மா அங்கே இருந்த விராட்ட ஸ்வரூபம் தன்னுடைய திருஷ்டிக்கு படாமல் தன்னுடைய யோகபலம் எல்லாத்தையும் வச்சுட்டு பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் அந்த பிரம்மாண்டத்தை கிழிச்சுண்டு இல்லையா, அந்த பிரம்மாண்டத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு இது எதற்குமே சம்பந்தமில்லாமல் ஆனால் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய பகவானை வந்து எங்கே பார்த்தார், அவர் வந்து தன்னுடைய இதில் வந்து சாட்சி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானை பள்ளி கொண்ட பார்க்கடலில் வந்து ஆதிசேஷன் மேலே சயனிச்சுன்னு இருக்கிற பகவானை சாக்ஷாத் மகாலட்சுமியை அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை அப்போ அவர் பார்த்தார் இல்லையா. அதுக்கப்புறம் தானே அவர் வந்து அவர் பண்ணின தபஸ்னால் அது பார்க்க முடிஞ்சுது. அவரால் அவ்வளோ காலம் தபஸ் பண்ணினதுனால அவருக்கு பார்க்க முடிஞ்சுது. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த தாமரை தண்டும் தாமரையும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு அவர் வந்து பிரமிச்சு போகிறார். பிரமிச்சு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே பார்க்குற இந்த பிரளய சமுத்திரத்தில் வந்து என்ன தெரியறது அப்படின்னா இந்த பிரளய சமுத்திரம்தான் தெரியறது. ஃபுல்லாக பிரளய சமுத்திரம் மாத்திரமே கண்ணுக்கு படுறது. அப்படிப்பட்ட பிரளய சமுத்திரத்தில் வந்து அவரால் பகவானை பார்க்க முடியல. இந்த எங்கேருந்து இது உற்பத்தி ஆச்சு அது அப்படிங்கிறது வந்து அவருடைய கண்ணுக்கு தெரியவே இல்லை. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே இந்த இது மேலே இருக்கார் இல்லையா, அந்த பிரளய ஜலத்து மேலே இந்த தாமரை இருக்குது, தாமரை மேலே பிரம்மா இருக்கார். இப்போ நாலாபுறமும் சுற்றி பார்க்குற இந்த இது வந்து குதூகலாத் அப்படிங்கிறா. குதூகலாத் அப்படின்னா ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஆவலோடு தேடுறாராம். அவர் வந்து தேடுறதே ரொம்ப ஆவலாக இருக்குது. எதுக்கு தேடுறார் அப்படின்னா இந்த எந்த ரந்திரத்துலேருந்து எந்த ஒரு பிடிப்பு எதனால் இது வந்து குதுஸ்விதித்தம் அப்படின்னா எங்கேருந்து இந்த அற்புதமான விஷயம் கிளம்பி வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 4 பக்கமும் 4 திசையும் தேடுறாராம். 4 திசையும் தேடுறதுக்கு இப்போ லகுவாக அவர் வந்து 4முக கடவுள் தானே, அவருக்கே 4 தலை இருக்குது இல்லையா. ஸோ 4 தலை இருக்குது அப்படின்னா 8 கண்களால் தேடுறார். அவர் வந்து 8 பிரதிதிஷம் அப்படிங்கிறார். ஒவ்வொரு திசையும் தன்னோட அஷ்டன 8 விகச மிகவும் பிரகாசமான அந்த கண்களால் எல்லா பக்கம் சகல திசைகளிலையும் தேடுறார் அப்படிங்கிறார் தன்னுடைய முதல் ஸ்லோகத்தில். ஏது 9வது தசகத்தில் உள்ள முதல் ஸ்லோகத்தில் பிரம்மா 8 திசைகளையும் தேடி பார்க்குறார். அப்போ பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ரொம்ப வசதியாக அமைஞ்சு போயிடுது. அவருக்கு ஆல்ரெடியே 4 சிரஸ் இருக்கிறதுனாலையும் 8 கண்கள் இருக்கிறதுனாலையும் அவரால் சந்தோஷமாக குதூகலமாக ஒரு ஆவலோட அதை வந்து தேடுறார். இந்த ஸ்வரூபம் எனக்கு இப்படி ஒரு கிடச்சிருக்கே, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்வரூபம் கிடச்சிருக்கு, இதுக்கு ஒரு மூல ஆதாரம் இருக்கணும் இல்லையா, அந்த மூலாதாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து தேட முயற்சி பண்ண அது எங்கேயும் தனக்குள்ளே தெரியல. அப்படிங்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய 4 திசைகள்லையும் சுற்றி முத்தி பார்க்குற யார், நம்மளுடைய சாக்ஷாத் பரபிரம்மத்தினுடைய சிருஷ்டி பண்ணப்பட்ட பிரம்மா. ஏன்னா இனிமே தான் அவருடைய எல்லாம் பண்ண போகிறார். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து தேடி பார்க்குறார். அப்படி தேடி பார்க்கும் பொழுது வந்து 2வது ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த திரும்பவும் 2வது ஸ்லோகத்திலையும் இது வந்து எதனால் தான் தேடுறதுக்கு தூண்ட பெற்றோம் அப்படிங்கிறத தான் சொல்கிறார். மகார்ணவ விகூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய ததுபாஸ்ரயம் தவ தனும் து நாலோகயன் கயேஷ கமலோதரே மகதி நிஸ்ஸகாயோ ஹ்யகம் குதஸ்விவிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். இப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னா இந்த பிரம்மா உட்கார்ந்துன்னு இருக்கிற இந்த தாமரை அதற்கான ஒரு பெரிய
பெரிய நீண்ட தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டு எங்கே இருக்குது? கீழே விராட்ட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய நாபிலேந்து இப்போ இந்த தண்டு கிளம்பியிருக்கு. இப்போ இந்த பிரளய ஜலமானது என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே அசையிறது. இங்கேயும் இங்கேயும் அசையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தாமரையோட தண்டும் சேர்ந்து இந்த ஜலத்தில் அசையறதான். அப்படி அசையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தாமரைக்கு என்ன அப்படின்னா புரியுது, இந்த சமுத்திர ஜலத்தால் அசையறச்ச இந்த தாமரை மேலே இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு யோஜனை விடுறது அவருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தற்கேவலம் அப்படிங்கிற அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் பாஷையில் இருக்கக்கூடிய கேவலம் அப்படிங்கிறது இல்லை, இங்கே சமஸ்கிருத பாஷையில் தற்கேவலம் அப்படின்னா எது ஒன்று அதையே பிடிச்சுண்டு அதிலேயே லயித்து இருக்கக்கூடியதுக்கு தற்கேவலம் அப்படின்னா அதை மட்டுமே அப்படின்னு அர்த்தம். தட் அலோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டுமே. அப்போ இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய ஆத்மா இப்போ பிரம்மா தாமரைக்கு மேலே இருக்கார், தாமரையில் இருந்துட்டு யோஜனை பண்ணுறார். என்ன யோஜனை பண்ணுறார் அப்படின்னா, சாக்ஷாத் இங்கே யார் பகவானாக இருக்கக்கூடிய விராட்ட ஸ்வரூபத்திலேருந்து இது வந்ததுங்கிறது அவருடைய புத்தியில் படலை. இதுவும் அவருடைய மாயை கருணை. இப்போ கேட்க போகிறார் சுவாமி கிட்ட அந்த கருணையை. அந்த அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த பிரம்மா தன்னோட ஆத்மாவை மாத்திரமே மனசில் வச்சுட்டு தியானம் பண்ணுறார். தற்கேவலம் அதை மாத்திரமே தியானிச்சுட்டு இருக்காராம். அப்படி தியானிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மகார்ணவ விகூர்ணிதம் அப்படின்னா இந்த பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தில் அப்படியே இந்த பிரளய ஜலத்தில் அலை அலையாக ஆடுறது. அந்த ஜலம் ஆடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கமலமேவ தற்கேவலம் அப்படிங்கிற தாமரைப்பூவை மாத்திரம் அதை மாத்திரமே மனசில் நினச்சிட்டு, இந்த தாமரை எங்கேருந்து வந்தது, இந்த தாமரை எங்கேருந்து வந்தது புரியுறதா, அந்த தாமரை எங்கேருந்து வந்ததுன்றதுல மாத்திரம் அவருடைய சித்தம் போகிறது. தற்கேவலம் அதை மாத்திரமே மனசில் நினச்சின்னு இருக்கார். அவர் நினச்சிண்டு யோஜனை பண்ணுறார். யோஜனை பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அதை பற்றியே யோசிக்கிறார். விலோக்கிய அதையே பார்க்குறார். நம்மளை சுற்றி ஒரு பெரிய எத்தனையோ இதழ்களோட கூடிய அவ்வளோ ஒரு அழகான தாமரை. இது எப்படி வந்திருக்கும், ததுபாஸ்ரயம், அது எங்கேருந்து கிளம்பித்துன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோஜனை. இதோட மூலம் எங்கேருந்து இருக்கும், இந்த தாமரையோட மூலம் எங்கேருந்து கிடச்சிது, இதற்குன்னு ஒரு ஆதார சக்தி இருக்கணுமே, அப்படிப்பட்ட ஆதார சக்தி எங்கே போச்சு, எங்கே இருந்தது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நினைக்கிறார். அதாவது மகதி பெரிய பெரிய மகத்தின்னா பிக்கஸ்ட் அப்படின்னு, கமலோதரே தாமரை நடுவில். இப்போ அவருக்கு ஒரு பிரமிப்பு வந்துடுது. என்ன அப்படின்னா, எப்படி ஒருத்தனை நடு கடலில் போய் ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம் நம்ம நடுக்கடலில், நம்மளோட வந்திருக்கிற பக்கத்தில் இன்னும் 2-3 பேர் போட்டுலேயோ இதுலேயோ வந்திருப்பா, நம்மளும் போட்டில் போயிருப்போம். திடீர்னு பார்த்தா அவள்லாம் கரைக்கு போயிருப்பா, சேர்ந்து போயிருப்பா, அவள் கரை சேர்ந்துருப்பா. பட் ஆனால் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி இந்த போட்டு வழி தெரியாமலோ இல்லை போட்டு ஓட்டுறவனுக்கு அதோட சரியான முயற்சி இல்லையோ, ஏதோ ஒன்று அதில் ஒரு பெட்ரோலோ ஏதோ ஒன்று தீர்ந்து போயிடுத்துன்னா நடு கடல்லையோ ஒரு பெரிய ஜலசமுத்திர இதில் இருக்கிற இடத்துல போய் நம்ம நின்னோம் அப்படி இருக்கோம் அப்படின்னா, அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளை சுற்றி வெறும் ஜலந்தான், குருவி காக்கா இல்லைன்னா எப்படி ஒரு பயம் ஒரு மனசில். பயத்தை விட இந்த இடத்துல பிரம்மாவுக்கு ஒரு கவலை விடுத்தான். என்ன கவலை அப்படின்னா, நிஸ்ஸகாயாக அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, சகாயம் இல்லாமல் இப்போ நான் நான் மாத்திரம் தனியாக இப்படிப்பட்ட ஒரு அழகான தாமரை இது எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியலையே, அப்படிப்பட்ட தாமரை மேலே நான் உட்காண்டிருக்கேனே, ஒரு சகாயம் இல்லாமல் ஒரு நிர்கதியான தனியாக இருக்கேனே அப்படின்னு அவருக்கு என்று குதஸ்மித், இது எங்கேருந்து கிளம்பித்து, சமஜனி அப்படின்னா இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தாமகாத் அப்படிங்கிற அது சிந்தை அப்படின்னா ஆலோசனை, அதை பற்றியே யோஜனை பண்ணுறது. அதை பற்றி யோஜனை பண்ணிகிட்டே இருக்கார். அதோட மூல காரணம் என்னன்னு இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பிரம்மாவை படைச்சது பகவான் தான். இப்போ இந்த ஒரு லீலையாகவும் பகவான் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
பகவானுக்கு வந்து இந்த லோகத்தை எப்படி சொல்கிறது, அழகிலா விளையாட்டுடையான் அப்படிங்கிற இந்த அகில பிரம்மத்தையே படைக்கிறதையே ஒரு விளையாட்டா பகவானுக்கு வந்து தன்னுடைய சித்தத்தில் வந்து தோணக்கூடிய ஒரு க்ஷண நேரம் போரும் இல்லையா, தன்னோட திருஷ்டியால் வந்து படைக்கக்கூடியதும் தான் எப்படி இதை மனசார நினச்சிக்கிறாரோ அது மூலமாக இது எல்லாத்தையும் படைக்கிற ஒரு சக்தி அப்படிங்கிறது பகவான்கிட்ட இருக்குது. இருந்தாலும் பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய அன்றைக்கே நான் சொன்னேன், ஒரு குழந்தை கையில் வந்து அம்மா கொடுக்குற மாதிரி வேலை. அப்போ வந்து அம்மாவாக இருக்கக்கூடிய இந்த பகவான் வந்து இப்போ தன்னுடைய குழந்தையான பிரம்மாட்ட கொடுக்குறார். இப்போ இந்த பிரம்மாட்ட கொடுத்தாலும் ஒரு குழந்தையாக இருந்தாலும் பிரம்மாக்கும் இந்த மாயை அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து ஏன்னா பிரளயம் என்னன்னு பார்க்குறார், பிரளயத்தில் இருக்கிற ஜலம் தெரியறது, இவ்வளவும் பார்த்து ஒரு புத்திக்கு அந்த விஷயம் போகணும் இல்லையா, ஒரு புத்திக்கு இந்த விஷயம் போகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா அவர் வந்து ஒரு அருமையான புத்திமான். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அதை சொல்கிற, பிரம்மா வந்து விளையாட்டு கிடையாது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, பிரம்மாவெல்லாம் ஏதோ தமாஷா சொல்கிற மாதிரியெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது. பிரம்மாவாகட்டும் நாரதராகட்டும், நாரதரோட விஷயமெல்லாம் கலகத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு நாரதர் இல்லைன்னா இன்றைக்கி இந்த வியாசர் எழுதின நம்மளோட பாகவதம் இல்லை, அந்த பாகவதத்தோட சாரமாக இருக்கக்கூடிய நாராயணியம் இல்லை. ஏன்னா அந்த நாரதர் தான் நமக்கு அத்தனை பெரிய 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 பாகவதர்களையும் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்காரு. ஏன்னா நமக்கு வேணால் பிரகலாதனை பார்த்தா குட்டியாக தெரியும், நமக்கு வேணால் துருவனை பார்த்தா குட்டியாக தெரியும். அந்த பிரகலாதனாகட்டும் அந்த துருவனாகட்டும் இவாளை எல்லாம் எத்தனை எத்தனை மகான்களை வந்து சிருஷ்டி பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பகவத் சாட்சா்காரத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினது யார் அப்படின்னா அந்த அந்த வேலை வந்து சாட்சாத் நாரத மகரிஷி தான் அதை பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரகலாத நாரத பராசர புண்டரீகன் தான் நம்மளோட தியான ஸ்லோகங்கள்லேயே நம்ம சொல்கிறோம் இல்லையா. நாரதருக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான இடம். நாரதர் ஒருத்தரால் மாத்திரம்தான் கம்சனோட சபைக்கும் போக முடியும், ஹிரண்யகசிபுவோட சபைக்கும் போக முடியும், பார்க்கடலுக்கும் போக முடியும். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் போய் பகவத் சாட்சா்காரம் என்ன, பகவான் என்ன, பகவானுடைய குணங்கள் என்ன அப்படின்னு நித்தியமாக பகவானை பற்றி ஒரு ஒரு நிமிஷம் க்ஷண நேரம் கூட நிறுத்தாமல் தியானம் பண்ணி பஜனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பகவானோட சமீபமாக இருக்கக்கூடியவர் நாரத மகரிஷி தான். நம்ம வந்து பின்னாடி எப்போவாது நம்மளுடைய பாகவதம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாரதரோட கதையும் இதிலே வரும், நம்ம அதையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நாரத மகரிஷி இதெல்லாம் விளையாட்டாக வந்து நம்ம இவாளெல்லாம் வந்து ஏதாவது சித்தீகரிக்கிறதெல்லாம் வந்து பண்ணப்படாது. ஏன்னா அவள்லாம் வந்து நித்தியசூரிகள், அவள்லாம் பகவானுடைய சாட்சா்காரத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவா. பிரம்மாவாகட்டும் நாரத மகரிஷி ஆகட்டும் இன்னும் சனத்குமாரர்கள் ஆகட்டும் எல்லாரும் பின்னாடி வரவா எல்லாருமே. ஸோ அதனால் வந்து அப்படி இப்போ ஏதோ வந்து இவருக்கு புரிப்படாமல் பிரம்மா பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தமாக எடுத்துக்கப்படாது. அதுக்காக அதை சொல்கிறேன். அதாவது என்னடா இது இவர் வந்து திரும்ப திரும்ப யோஜனை பண்ணுறாரா, வருத்தப்படுறாரா, இவருக்கு வந்து தெரியலையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் சிருஷ்டியினுடைய சூக்ஷ்மம். இந்த சிருஷ்டியினுடைய சூக்ஷ்மத்தை வந்து பிரம்மா உணர்ந்து அதில் பகவத் சாட்சா்காரத்தை நினச்சி தோச்சு பகவானை ஒரு ஒரு க்ஷணமும் நினச்சி என்னை நீ சிருஷ்டியை துவக்கணும்னு பகவான் சொல்கிறார் இல்லையா. அந்த இல்லைன்னா நம்ம வந்து எப்படி ஒரு சித்ஸ்வரூபமாக இருக்க முடியும். ஒரு ஒரு விஷயத்துலேயும் இந்த லோகத்தில் சிருஷ்டி பண்ணி இருக்கிற அத்தனையிலையும் வந்து பகவானுடைய கிருப்பை இருக்குங்கிறது வந்து அதனுடைய உயிர் அப்படின்னு ஒரு நாடி வைக்கிறார் இல்லையா பகவான். அதை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக வந்து புரிஞ்சுக்க முடியறது இல்லையா. அந்த மாதிரி ஒரு சாட்சா்காரத்தை வந்து அனுபவிச்சவா இவாள்லாம். இப்போ பிரம்மா வந்து யோஜனை பண்ணுறார், என்ன அதுவும் சந்தோஷமாக யோஜனை பண்ணுறாராம். 4 பக்கமும் சுற்றி பார்க்குறார். தன்னோட 2வது ஸ்லோகத்தில் வந்து அப்படியே ஆலோசனையில் மூழ்கிறார் பிரம்மா. அப்படி பிரம்மா ஆலோசனையில் மூழ்கும் பொழுது என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா அதை எப்படி வந்து தேடுறார் இந்த தாமரை திரும்ப அதுதான் அது சொல்கிற வரைக்கும் 3 ஸ்லோகத்துக்கு அழகாக பண்ணியிருக்கார். அமூஷ்யஹி சரோருஹ கிமபி காரணம் சம்பவேத் இதி ஸ்மக்ருத நிச்சயஹ சகலு நாளரந்திராத்வனா
स्वयोगबलविद्यया समवरूढवान् प्रौढधीः त्वदीयमधिमोहनं न तु कळेबरं दृष्टवान्. பட்டத்திரி வந்து ரொம்ப அழகாக 3வது ஸ்லோகத்தில் வந்து சொல்கிறார். ஏன்னா இந்த 2வது ஸ்லோகத்திலேயே படிக்கிறவாளுக்கு வந்து மனசில் ஒரு கிளேஷம் வந்துவிடப்படாது. என்ன கிளேஷம் வந்துவிடப்படாதுன்னா, பிரம்மாவை பற்றியோ இவாளை பற்றிலாம் வந்து ஒரு அபரிதமான ஞானம் உள்ளவர் அவர் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே 3வது ஸ்லோகத்தில் வந்து பிரௌடதீஹி அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, நல்ல புத்திமானான அதீத புத்தி உள்ளவரான பிரம்மா அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அமுஷ்யன்னா இந்த சரோருக தாமரைக்கு, இந்த தாமரை ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, இதனுடைய ஆச்சரியம் என்ன, ஆசிரியன்னா இதனுடைய ஸ்தானம், இது எந்த ஸ்தானத்திலேருந்து இந்த தாமரையினுடைய தண்டு உற்பத்தியாகி இவ்வளவு தூரம் வந்தது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து மனசில் வந்து இப்படி யோஜனை பண்ணிகிட்டே இருக்கார். கிருத்த நிச்சயக, அதை நான் மனசில் நன்னா நிச்சயம் பண்ணிட்டேன், இது எப்படி அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிரம்மா வந்து பரமசக்தி உடையவர் இல்லையா, அவருக்கு வந்து தன்னுடைய யோகபலம் ஞானபலம் எல்லாம் பிரம்மாவுக்கு உண்டு இல்லையா. அப்படிப்பட்ட யோகபலம் ஞானபலம் அதெல்லாம் வந்து நம்ம எப்போ முன்னாடி பார்த்தோம், எப்போ நன்னா ஞாபகப்படுத்திக்கணும், நம்ம வந்து நம்மளுடைய 4வது தசகத்தில் வந்து பார்த்தோம் இல்லையா. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி அப்படின்னு இந்த அஷ்டாங்க யோகம் அந்த தசகம் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக வந்து அதில் எல்லாத்தையும் விளக்கியிருந்தா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து தன்னுடைய யோகம் அப்படிங்கிற அந்த சக்தியால் இப்போ பிரம்மா வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பகவானை தேட போகிறார். எப்படி தேட போகிறார் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுறார், தன்னுடைய யோக பலத்தால், தனக்கு வந்து அந்த சக்தி இருக்கே, அவருக்கு அந்த யோக பலம்ங்கிற ஒரு சக்தி இருக்கிறதுனால நேராக என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த இப்போ இது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஐடியா அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் இல்லையா. தாமரைக்கு மேலே பிரம்மா உட்காண்டிருக்கார். இப்போ தாமரையோடைய தண்டு எங்கேருந்து ஆரம்பிச்சுது, அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இல்லையா. இப்போ என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, பிரம்மா அந்த இதில் உள்ள துவாரம் இருக்கு இல்லையா, ஸோ தாமரைக்கு உள்ள அந்த நடுவில் போலன் கிரெயின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு நம்மளே பார்த்துருப்போமே, அந்த மாதிரி அந்த தாமரையோட இத்தினூண்டு அந்த ஓட்டக்குள்ளே என்ன பண்ணுறார் பிரம்மா, தன்னுடைய யோக பலத்தாலையும் ஞான பலம் என்ன அப்படின்னா, ஞானத்தால் யோசிக்கிறார். இது உள்ளே போய் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து இந்த ரூட் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கண்டுபிடிச்சிட முடியுமே, நான் வெளியில் தேடுறதுக்கு பதில் உள்ளே போய் தேடுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம், அதில் வந்து ஆழமான விஷயத்தை சொல்லக்கூடியது. வெளிப்படையாக நம்ம வந்து அதை வந்து அர்த்தம் பண்ணிண்டாலும் இப்போ பின்னாடி சொல்ல போகிறோம் என்னென்னா, இந்த இப்போ உள்ளே போய்டுற அப்படியே ஸ்லைடு பண்ணி அழகாக அந்த தண்டு வழியாக உள்ளே போனால் அவருக்கு என்ன ஆகுது, இப்போ வந்து சமய ரூபவான் கீழே இறங்கி 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 போயிட்டே இருக்கார் இந்த தண்டு வழியாக. நாள ரந்திராதின்னா, நாளம்னா தண்டுன்னு அர்த்தம், அந்த ரந்திரம்னா அந்த கொடி, அந்த நாளம், அது உள்ளே அப்படியே தன்னுடைய யோக பலத்தால் உள்ளே போகிறார். ஆனால் உள்ளே போக போக பகவானை பார்த்துட்டாரா அப்படின்னா இல்லை, பார்க்கற தெரியல அவருக்கு. எங்கே அப்படின்னா எது தெரியல அப்படிங்கிற அதிமோகமான அவருடைய வந்து எப்படிப்பட்ட ஸ்வரூபமா பகவானுடைய ஸ்வரூபம் அப்படின்னா, அதிமோகனம் நது கலேபரம் ந திருஷ்டவான். உன்னோட வந்து என்ன அப்படின்னா, அதிகலேபரம்னா ரொம்ப அழகான திவ்யமங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானே, உங்களுடைய சரீரம் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரம்யமானது, ரமிக்கக்கூடியது, எல்லாராலேயும் வந்து ரமிச்சு 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 அதனுள்ளேயே போகக்கூடிய ஒரு சக்தி உள்ள தங்களுடைய சரீரம். அதை வந்து என்ன அப்படின்னா உள்ள இப்போ இது வழியாக போனாலும் 4
முகங்களை உடைய பகவான் அப்படிங்கிற பிரம்மா அப்படிங்கிற அந்த பிரம்மா தண்டு வழியாக உள்ளே போய் இப்போ பகவானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை பார்த்துட்டாரா அப்படின்னா ந திருஷ்டவான், பார்க்க முடியலையாம் அவரால். இப்போ இத்தனையும் நம்ம திரும்பவும் பழைய இதுக்கு போகணும், அஷ்டாங்க யோகத்துக்கு போகணும். என்னத்துக்கு அஷ்டாங்க யோகத்துக்கு போகணும் அப்படின்னா 8 நிலைகளை பார்த்தோம் இல்லையா? ஸோ 8 நிலைகளை பார்க்கும் பொழுது இப்போ அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய யோக பலத்தால் எது வரைக்கும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அதை அது வரைக்கும் வந்துடுறார். அதை உபயோகம் பண்ணி இப்போ உள்ளே போயிருக்கார். இப்போ உள்ளே போய் அவருக்கு லபிச்சுதோ, பகவானுடைய திருஷ்டியை திருஷ்டம் பண்ண முடிஞ்சுதோ, அவருக்கு லபிக்கலை. பகவானுடைய திவ்ய மங்கள சரீரத்தை அவரால் பார்க்க முடியல. அதாவது எது ரூட் காஸ் அப்படிங்கிறதையும் அவரால் பார்க்க முடியல. பகவானுடைய நாபியை பார்த்துருந்தா தானே அவருக்கு தெரியும் இங்கேருந்து தான் இந்த தண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது. அதை அவரால் பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியல அப்படிங்கிறத உணர்றார். யார் உணர்றா? பிரம்மா உணர்றார். உணர்ந்தவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கேருந்து திரும்ப பழையபடி அவருடைய யதாஸ்தானத்துக்கே திரும்பி வராராம். அவருடைய யதாஸ்தானத்துக்கே திரும்பி வராருங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. 4வது ஸ்லோகத்தில் தத சகல நாளிகா விவர மார்ககோ மார்கயன் பிரயஸ்ய சதவத்சரம் கிமபி நைவ சந்திருஷ்டவான் நிவ்ருத்ய கமலோதரே சுகநிஷண்ண ஏகாக்ரதீ சமாதி பலமாததே பவதனுக்ரஹைகாக்ரஹீ. ததக அப்படின்னா அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, சகல நாளிகா விவரமார்ககோ அப்படிங்கிற என்ன அப்படின்னா, இந்த தாமரையோட தண்டில் உள்ள எல்லா வழியும், அதாவது அந்த போலன் கிரெயின்ஸ் மாதிரி உள்ள அந்த நடுவில் இருக்கு இல்லையா, அந்த தாமரையோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பகுதியில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். நம்ம பார்த்தா தெரியும். சின்ன வயசுலலாம் கூட அதெல்லாம் சாப்பிட்ருப்போம். நம்ம அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லுவாள். அதை சாப்பிட்ருப்போம். அதில் நிறைய ஓட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பகவானை பார்க்குறதுக்காக பிரம்மா என்ன யுக்தி பண்ணுறாராம், ஒரு ஓட்ட வழியாக போனார் இல்லையா, அதனால சகல ஓட்ட வழியாகவும் போய் பார்க்குறாராம். இது உள்ளே இருக்காரா, இது எது வழியாக போகிறது அப்படின்னு அந்த தண்டு நாளந்திரம் அந்த தண்டில் நுழைஞ்சு பார்த்து அவரால் பிரம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. பகவானை பிரம்மாவால் பார்க்க முடியல. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, எது அப்படின்னா அந்த சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மாயாவோடு லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய பகவானுடைய சாட்சாத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பகவானை பார்க்கறது ரொம்ப சுலபம் இல்லை. ஏன் சுலபம் இல்லை அப்படின்னா, இப்போ பிரம்மா எத்தனை வருஷம் பார்க்குறாரு இதை, சதவத்சரம் அப்படிங்கிறார். சதவத்சரம்னா 100 வருஷ காலம் மாறுதான் பிரம்மாவுக்கு உள்ளே போய் அதில் வழிக்கிண்டு உள்ளே போய் பார்த்து ந திருஷ்டவான் அப்படின்னு நம்மளோட முதல்ல ஸ்லோகத்தில் சொல்கிறார் இல்லையா, அந்த கலேபரம் பகவானுடைய அந்த சரீரத்தை ந திருஷ்டவான் பார்க்க முடியல அப்படிங்கிறதுக்கு எத்தனை காலம் ஆகியிருக்கு, 100 வருஷ காலம் முயற்சி பண்ணியும் பகவானை பார்க்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுறார், நிவிருத்திய அதுக்கப்புறமா என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த எந்த தண்டு வழியாக இவர் உள்ளே போனாரோ அதே தண்டு வழியாகவே வெளியில் வந்துடுறார். வெளியில் கமலோதரே அந்த பெரிய தாமரை இருக்கு இல்லையா, அந்த தாமரையோட நடுவில் சுகநிஷண்ணக அப்படிங்கிற அவர் ஒன்றும் மீன்ஸ் இதுவாகலை, கலங்கியெல்லாம் போகலை. இப்போ புரிஞ்சிருத்து அவருக்கு. ஏன் புரிஞ்சிருத்து அப்படின்னா, பிரம்மாவுக்கு இந்த கல்ப காலம் முடிஞ்சு அவர் தன்னுடைய காலத்துக்கு வரும்பொழுது என்ன காதில் விழுந்தது அவருக்கு, முதல்ல தப்பக அப்படின்னு தன்னை தவம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அசரீரி வாக்கு காதில் விழுந்து அவ்வளோ காலம் தபஸ் பண்ணி அதுக்கப்புறமா பகவானுடைய
தர்ஷனத்தை பார்க்குறார் இல்லையா? அது எங்கே பார்க்குறார்? இந்த அண்டமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டத்துலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய பகவான். அதாவது கிரியேட்டர் யார் அப்படின்னா, அன்றைக்கே நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆகாயம் அப்படிங்கிறதுக்கும் அந்த எக்ஸாம்பிள். அது மாதிரி பிரம்மாக்கும் ஆகாயத்துக்கும் நமக்கும் ஆகாயத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஒன்று தான். பட் பிரம்மா ஒரு படி மேலே மொட்டை மாடியிலேருந்து வானத்தை பார்க்குற தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானை பிரம்மா தரிசனம் பண்ணினார் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ புரிஞ்சுட்டு பிரம்மாவுக்கு என்ன அப்படின்னா, பகவானுடைய வேத சப்தங்கள் பூரா அவருடைய காதில் விழருது. அப்போ முந்தின காலத்தில் என்ன பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எல்லாம் அவருக்கு காதில் விழப்போக தான் அவர் சிருஷ்டியை பண்ணிட்டு திரும்பவும் பிரளயத்தோடு போய் ஒன்றி ஒரு அமைதியான ஒரு இரவை அவர் கழித்து இப்போ திருப்பி வரப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய 9வது தசகத்தில். இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, அது வழியாகவே வெளியில் வந்துடுறாராம். வெளியில் வந்துட்டு சுகனிஷன் நகை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார் பட்டத்திரி. என்ன அப்படின்னா, சுகமாக சந்தோஷமாக தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாராம். யார்? பிரம்மா. எது மேலே? அந்த தாமரை மேலே அமைதியாக இருந்து தியானம். இதெல்லாம் ரொம்ப அர்த்தபூர்வமான வார்த்தைகள். ஒரு தியானம் அப்படிங்கிறது நமக்கு லபிக்கணும் அப்படின்னா சாதாரண மனுஷாலால் அதெல்லாம் முடிய மாட்டேங்கிறதே. நமக்கு எங்கே நடக்கிறது அதெல்லாம் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிண்டு பகவான் தியானம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, பகவானை நம்மளால் அப்படி ஸ்மரிக்க முடியறதா? பகவானை ஸ்மரிக்க முடியாததுக்கு காரணம் ரொம்ப அழகாக நம்மளோட குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார். பகவானை தியானம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய யானை என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட துதிக்கையை ஆட்டிகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு காலை தூக்கி முன்னாடி வைக்கும், ஒரு காலை பின்னாடி வைக்கும், துதிக்கையை ஆட்டின்னு இருக்கும், காதை அப்படி பெருசாக அசைச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் யானையினுடைய ஸ்வபாவம். இது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். எங்கே டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்னா, ஒரு பயமும் இருக்கும். இந்த கோவில்கள்லாம் உள்ள யானை இதை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த வரவாளுக்கெல்லாம் பைசா கலெக்ட் பண்ணுறதுக்காக யானையை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி 5 ரூபா 10 ரூபாலாம் கலெக்ட் பண்ணுவான் யானை பாகன் இல்லையா? அவன் திருண்டு நோஞ்சானா இருப்பான் அந்த பக்கமாக. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய பாஷையில் இதெல்லாம் சொல்லிவிட்டு இவாளுக்கெல்லாம் அது அனுகிரகம் பண்ணி அந்த பைசாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு சொன்னாலும் இந்த யானை இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும் இந்த துந்திக்கை. அப்போ என்ன பண்ணுவான், அது கையில் ஒரு கரும்பையோ இல்லை ஒரு பெரிய குச்சியவோ இல்லை ஒரு பெரிய புல்லுக்கட்டையோ எதையோ ஒன்று அதோட துதிக்கையில் வைப்பான். வச்ச உடனே என்ன ஆகிடும்னா, ஸ்டில்லாக நின்றுடும். அது ஆட்டாது. அங்கேயே கொஞ்சமாக அப்படியே லைட்டாக இது பண்ணிகிட்டு இருக்கும். அதை எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, நம்மளோட மனசு அப்படியே அலைப்பாஞ்சுட்டே இருக்கக்கூடிய இந்த மனசை ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா அது குருவனுடைய கிருப்பை இருந்தாலே ஒழிய நடக்காது. குருநாதருடைய கிருப்பையில் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய மனசு ஒரு ஏகாகிர சித்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அந்த ஒரு சித்தத்தில் நம்மளோட மனசு லயிக்கணும் அப்படின்னா எதுலையான ஒன்றில் ஒரு பிடிப்பு இருக்கணும். அந்த பிடிப்பு அப்படிங்கிறது எது அப்படின்னா பகவானுடைய நாமா. பகவான் நாமாவை ஒருத்தர் பிடிச்சுட்டோம் அப்படின்னா மனசு போட்டோம் கிளம்பி அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணி எல்லா இடமும் சுற்றிட்டு எங்கே திரும்பி வரும் அப்படின்னா நம்மளுடைய இந்த நாமம் சொல்லக்கூடிய நாக்கு, இந்த நாமம் சொல்லக்கூடிய மனசு, இந்த தூண்டுதல், இந்த கிருப்பை பகவானோடது குருநாதரோடது எல்லாம் சேர்ந்து திரும்ப இந்த நாமாக்கே நம்ம மனசு போயிடும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நாளைக்கு வாக்கிங் போகும்பொழுது நம்ம கண்டிப்பாக நாமா சொல்லிகிட்டே தான் வாக் பண்ணணும், நம்ம சமைச்சுட்டு இருக்கும்பொழுதே நாமா சொல்லிகிட்டே தான் சமையல் பண்ணணும், நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம், ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னா மனசுக்குள்ளே நாமா மறந்து போயிடும். அப்போ நமக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிறது மறந்து போயிடும். ஆனால் முன்னாடி இதை பண்ணி 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 நம்மளுடைய ஜிஹ்வே, இந்த நாக்குக்கு ஒரு பழக்கம் வந்திருக்கு இல்லையா? எத்தனையோ நாமா சொல்லி 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 அந்த ஜிஹ்வா, அந்த நாக்கில் அந்த நாமாவுடைய ருச்சி அதை அதை அப்படியே புரிக்குமா, கொஞ்சோண்டு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஆகா, நாமா சொல்லிகிட்டே நடக்கணும்னு நினச்சோமே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துட்டோமே, ஏதோ யோஜனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம மனசு அந்த நாமாவுக்கு போகும். இந்த பிடிப்பு அலைப்பாயிர இந்த மனசுக்கு எது ஒரு பிடிப்பு அப்படின்னா நாமம். இந்த நாமம் பண்ண 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 நமக்கு எது சத்சங்கம் அப்படின்னா, இப்போ நம்ம படித்த அத்தனை அஷ்டாங்க யோகத்தையும் இந்த நாமா மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சத்சங்கம். ஏன்னா இது ஏதோ ஒரு பிரமேயத்தில் நம்ம சொல்லணும், தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் அதை சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்குறதுக்கு ஏதோ ஒரு பிரவச்சனத்தில் உட்கார்றோம்.
குருநாதர் பிரவச்சனம் பண்ணுறா, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பண்ணுறா, எத்தனையோ பேர் வந்து நெச்சூர் அண்ணா பண்ணுறா. இவாளோடதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு உட்காரும் பொழுது என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு பெரிய கல்யாண குணத்தை வந்து பகவானுடைய சாட்சாத் ராமாயணத்தை சொல்லின்னு இருக்கா அப்படின்னா, ராமருடைய அத்தனை அம்சமும் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே இறங்குறது. எது வழியாக இறங்குறது? காது. காது தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆர்கன். நம்மளோட உடம்புல பகவானுடைய சிருஷ்டியில் வந்து ரொம்ப அபரிதமான ஒரு ஆர்கன் எது அப்படின்னா நம்மளுடைய காது. அது வந்து எவ்வளவு விஷயத்தை வாங்கிகிட்டே இருக்குது. லோக்க விஷயமா இருக்கட்டும், பர விஷயமா இருக்கட்டும், தேவையானதாக இருக்கட்டும், தேவையில்லாததாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கி 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 அதை ஃபில்டர் பண்ணணுமே. அதுக்குள்ளே எது தேவையோ அதுதான் நம்ம புத்திக்கும் மனசுக்கும் போகணும். எது தேவையில்லையோ அதை இன்னொரு காது வழியாக விட்டுடணும். அதை தானே சொல்கிறா இல்லையா? ஸோ இப்போ நம்ம காதுக்கு அப்படி ஒரு அம்சம் கொடுத்துருக்காரு பகவான் இல்லையா? அது வழியாக கேட்டு கேட்டு நம்மளுடைய சித்தத்துக்குள்ளே போன இந்த நாமா, இந்த ருச்சி, இந்த பகவானுடைய குணங்கள், இதை எல்லாத்தையும் கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே ஒரு யமம் இதை வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்மரிக்கிறோம். இதை தான் சொல்கிறா. யமம், நியமம், ஆசனம். ஒரு இடத்துல உட்காந்துடுறோம். உட்காரும் பொழுது இந்த 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ என்ன ஆறுது? பகவான் எய்தாப்பில் உட்காண்ட சொல்லக்கூடிய இவா ஸ்ரோதா கேட்கக்கூடிய நம்ம என்ன இருக்குது? பகவானுடைய சித்தம், பகவானுடைய நாமம், பகவானுடைய அனுகிரகம், இது மாத்திரம்தான் நமக்குள்ளே ஓடின்னு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு எதையாவது தேவையில்லாத ஒரு சிந்தனை வருதோ? இல்லை. அப்போ நம்மளுடைய சித்தம் எப்படி இருக்குது? ரொம்ப சத்புத்தியோடு இருக்குது, சத்தாக இருக்குது நம்மளோட சித்தம். அப்போ நமக்கு என்ன ஆறுது? நம்மளுடைய தியானம் லபிக்கிறது. இப்போ தானே நம்மளுடைய தியானம் இதுதானே தியானம் இல்லையா? ஏகாகிரமாக நம்ம எதையோ சிந்தனை பண்ணணும் அப்படின்னா எதை சிந்தனை பண்ணணும்? பகவான் நாமாவை மாத்திரம்தான் சிந்தனை பண்ண 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 அப்படியே நம்ம வந்து என்ன ஆயிடுறது அப்படின்னா, இப்படியே இருந்து 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 நம்மளுடைய ஒரு சத்சங்கம் அப்படிங்கிறது வந்து என்ன ஆறுதுன்னா, இந்த அஷ்டாங்க யோகமாக நம்ம வந்து பயிற்சி பண்ணக்கூடிய அத்தனையும் இங்கே லபிக்கிறது. ஏன்னா காதால் கேட்குறோம், கண்ணால் மனசார ரெண்டு கண்களாலேயும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அகக்கண்ணாலேயும் பார்க்குறோம், புறக்கண்ணாலேயும் பார்க்குறோம். புறக்கண்ணால் எய்தாப்பில் ஒரு பெரிய மகானுடைய பிரவச்சனத்தை கேட்டுன்னு இருக்கோன்னா, மகான் குரு அவரும் சுவாமியும் வேறு வேறு இல்லை, அவள் 2 பேருமே ஒன்று தானே. அப்போ அங்கே வச்சிருக்கிற படங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு திவ்ய தேசத்தை பற்றி சொல்லின்னு இருக்கா அப்படின்னா, மனசுக்குள்ளே அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி கண்ணுக்கு முன்னாடி எய்தாப்பில் வந்து நமக்கு இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம். காது அப்படியே ரசானுபாவத்தை கேட்டுட்டே இருக்கு, கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலம் வருது, மனசு அதில் லயிக்கிறது. இது எல்லாம் ஆகி ஆசனம் ஒரு இடத்துல உட்கார்றோம், நம்மளுடைய சிந்தனை இது எல்லாம் ஒன்றுபட எங்கே கிடைக்கும் அப்படின்னா சாட்சாத் சத்சங்கம். அது ஒன்றில் தான் இது லபிக்க முடியும். இது மாத்திரம் ஒருத்தருக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னா அதை விட வேறு எதுவுமே வேண்டாம். கேட்குறான் பிரகலாதன், கேட்குறான் துருவன், கேட்குறான், எல்லாரும் கேட்குறா. பகவான் சாட்சாத்காரமாக வந்து நின்னாலுமே, அன்றைக்கே நான் முன்னாடியே ஒரு இதில் சொன்னேன், நம்மளுடைய ருத்ரகீதையில் சிவபெருமான் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன கேட்கணும் பகவான்கிட்டன்னு சொல்லி கொடுக்குறார் எல்லாருக்கும். என்ன கேட்கணும் அப்படின்னா சத்சங்கம் கேட்கணும். அது கிடைச்சுடுத்துன்னா மாத்திரம் லோகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா திரும்ப 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 அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருக்க இருக்க இதெல்லாம் காதால் கேட்டு கேட்டு நம்மளால் நன்னா ரசானுபாவமாக அதை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து பகவான் நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பகவான் அப்போ வந்து நினைக்கிறார் யார்? பிரம்மா அப்படின்னா ஆனந்தமாக நினைக்கிறாராம். ஆனந்த தியானத்தில் உள்ளே போகிறார். அப்படியே அழகாக உட்காந்துடுறார். உட்கார்ந்துட்டு இப்போ என்ன அப்படின்னா பகவானை வந்து அப்படியே ஸ்மரிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் 4வது ஸ்லோகத்தில் வந்து அவர் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, தத்தசகல நாளிகான்னு பார்த்தோம் இல்லையா? 100 வருஷ காலம் தேடியும் கிடைக்காத அந்த பகவானை நிவிருத்தி அதன் பின் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த தண்டு வழியாகவே மேலே வந்துடுறார். மேலே வந்துட்டு கமலோதரே தாமரை நடுவில் வந்து உட்கார்ந்து சுகனிஷன்னக ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக அமர்ந்து பகவானையே ஏகாகிரகி அப்படிங்கிற. ஏகாகிரகின்னா
ஒரே சித்தம், பகவானை பற்றின சித்தம் மாத்திரமே. இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர்த்தாவா, இப்படிப்பட்ட ஒரு பகவானா, அந்த பகவானை நான் எப்படியெல்லாம் ஸ்மரிக்கணும் அப்படின்னு அதுலேயே மனசை அதில் லயிச்சு 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 ஒரு மனசாக அதை வந்து லபிக்க மனசை தியானம் பண்ண வைக்கிறதுனால அவருக்கு என்ன சித்தியாருது அப்படின்னா ஒரு சமாதி. இப்போ நமக்கு வந்து அதை கார்லேட் பண்ணிக்கணும் நம்மளோட 4வது தசகத்தை. இப்போ அவருக்கு அடுத்த ஸ்டேஜான அந்த சமாதி சித்திக்கிறது. இப்போ இந்த தியானம் எது வரைக்கும் வந்தோம் நம்ம, முதல்ல அவர் உள்ள நுழைஞ்சு தேடி அதெல்லாம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் வரைக்கும் வந்துட்டு பிரத்யாகாரம் திரும்பி அதெல்லாம் கிடைக்காம பழைய தாரணைக்கே வந்து என்ன பண்ணுறார், தியானம். தியானம்ங்கிற இடம்தான் வந்து ஏகாகிர சித்தமாக இருக்கக்கூடிய தியானம். அந்த தியானத்திலேருந்து அவருக்கு வந்து சமாதி அப்படிங்கிற இந்த 8 நிலையையும் திரும்ப பிரம்மா அனுபவிக்கிறார். அனுபவித்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா வந்து விராட்ட ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த பகவான் அவனுடைய தியானம் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ நம்பூதிரி வந்து என்ன பண்ணுறாராம், அவருக்கு வந்து கேட்குறாரு, பட்டத்திரிக்கு வந்து தெரியறது அஷ்டாங்க யோகத்தில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இப்போ பிரம்மா இதெல்லாம் பண்ணினாராமே. பண்ணி தியானத்தை ரொம்ப தீவிரமாக ஏகாகிர சித்தத்தோட பகவானை பார்க்கணும். பகவானுடைய கிருப்பா இருந்தாலே ஒழிய பகவானை பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி செஞ்சு தீவிரமாக பகவானை பற்றியே ஆலோசனை பண்ணி பகவானுக்காகவே தியானம் பண்ணி பகவானுக்கிட்டேயே ஒரு சமாதியான ஒரு நிலைமைக்கு வந்தாராமே அப்படின்னு கேட்க சாக்ஷாத் குருவாயூரப்பன் வந்து சொல்கிறார், ஆமாம் அது நடந்தது அப்படின்னு அங்கீகாரம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, शतेन परिवत्सरैः दृढसमाधिबन्धोलसत् प्रभोत विशदीकृतः सकलु पद्मिनी सम्भवः अदृष्टचरमद्भुतं तव हि रूपमन्तर्दृशा व्यचष्टपरितुष्टति भुजगभोगभागाश्रयम्. பத்மினி அப்படிங்கிற வார்த்தையை இங்கே வந்து போடுறார். பத்மினி அப்படின்னா பத்மம், பத்மம்னா லோட்டஸ் தாமரை. அதில் உற்பத்தியான பகவான அது பிரம்மாவாக இருக்கவருக்கு வந்து பத்மினி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே பத்மினி அப்படிங்கிற வார்த்தை வந்து யாருக்கு அமையும் அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமிக்கும் பத்மினி அப்படின்னு, பத்மினி பத்மகந்தினி சுப்ரசன்னா பிரதாதாபி முக்கியம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸ்லோகத்தில். அந்த பத்மினி அப்படிங்கிற வார்த்தை தாயாருக்கும் பொருந்தும். இப்போ யார் சிருஷ்டிகர்த்தா, சாக்ஷாத் மகாவிஷ்ணு சாக்ஷாத் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய பரம்பொருளான குருவாயூரப்பன் அந்த சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் ஏகம் ச ஏகக அப்படிங்கிறவர் வந்து சிருஷ்டி பண்ணுறார். ஆனாலும் வந்து என்ன அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி எங்கே வச்சுட்டுருக்கார் அப்படின்னா தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் வச்சுட்டுருக்கார். மாயையாக இருக்கக்கூடிய தாயார் இல்லாமல் இந்த எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தாயார் வந்து ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, இருக்க மாட்டா. அதனால் வந்து பகவான் வந்து எப்போவுமே தன்னுடைய மகாலட்சுமி வந்து தன்னுடைய வக்ஷஸ்தலத்தில் வச்சுட்டுருக்கார், தன்னுடைய மகாலட்சுமி ஸ்வரூபம். அதனால் பத்மினி அப்படிங்கிற பேர் அம்மாக்கும் பொருந்துறது அப்படின்னு எடுத்துக்கிறார் இந்த இடத்துல வியாக்கியானகர்த்தா. அதாவது பத்மினிங்கிறது வந்து நம்மளுடைய பிரம்மாவுக்கு இட்ட பெயர், அதே தான் வந்து தாயாரும். ஸோ அம்மாவை போல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பத்மினிங்கிறது வந்து அவருடைய அம்மாவான மகாலட்சுமிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். இப்போ வந்து 100 வருஷ காலம் பகவான் இவர் வந்து தபம் பண்ணி திரும்ப மேலே எழுந்து வந்து 100 வருஷம், ஸோ 200 வருஷம் ஆயிடுத்து. உள்ளே போய் காணும்னு தேடுறதுக்கு 100 வருஷம், உள்ளே தேடி வெளியிலே திரும்பி வந்து தபஸ் பண்ணுறாருன்னா தன்னுடைய தியானம் பண்ணுறார் பகவான் மேலே. அப்படிப்பட்ட பகவானை வந்து இப்படிப்பட்ட பிரம்மா வந்து எங்கே தேடினார்? முதல்ல அவர் பிரம்மாண்டத்துக்குள்ளே தேடினார் இல்லையா? முன்னாடி பார்த்தோம், பிரம்மாண்டத்துக்குள்ளே தேடி 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 பிரளய ஜலத்துக்குள்ளெல்லாம் பார்க்குறார். அவருடைய கண்ணுக்கு திருஷ்டிக்கு தெரியல. பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். அந்த பண்ணின பிரார்த்தனை ப்ளஸ் அவருடைய அந்த தபஸ்னால அவருக்கு பிரம்மாவனுடைய பகிஹி வெளியில் பார்க்குறார். பிரம்மாண்டத்துக்கு
வெளியில் இருக்கக்கூடிய பகவானை தரிசனம் பண்ணினார். இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, திரும்ப தபஸ் பண்ணி தன்னோட தாமரை மேலேயே இருந்துட்டு, இந்த தாமரை எப்படி வந்தது அப்படிங்கிற இது ஒரு வியாஜம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது தாமரை தண்டு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு வியாஜ்யம், அது மேலே தான். அதாவது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போ பகவானை எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா, சாக்ஷாத் அதே பகவான் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பகவானை தனக்கு உள்ளேயும் பார்க்கிறார். அந்தர்பகி அந்தர்பி இப்போ உள்ளே பார்க்க போகிறத தான் இப்போ 5வது ஸ்லோகத்தில் அவ்வளவு அழகாக சொல்கிறார். எப்படின்னா, பகவான் சர்வவியாபி இல்லையா, நமக்குள்ளேயும் இருக்கார் வெளியிலையும் இருக்கார் அப்படிங்கிறத ஒரு பாலகனாக இருக்கக்கூடிய பிரகலாதன் காமிச்சு கொடுத்தான். அப்படின்னாலும் ஒரு அந்தர்யாமியிலையும் யார் இருக்கார். ஏன்னா இப்போ சிருஷ்டி பண்ணின்னு இருக்கார் இல்லையா. இந்த சிருஷ்டியில் இது நம்ம ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கணும். பகவானுடைய சித்தமோ பகவானுடைய அனுகிரகமோ பகவானுடைய ஒரு தொடலோ இல்லாமல் ஒரு சிருஷ்டி உண்டாக முடியுமா? முடியவே முடியாது, எதுவுமே முடியாது. வெறும் ஒரு கல்லை எடுத்து ஒரு சிற்பி பண்ணணும் அப்படின்னா, ஒரு உளி எடுத்து தட்டி வேண்டாததை எல்லாத்தையும் வெளியில் எடுத்தால் தான் சாக்ஷாத் பகவானுடைய கிருஷ்ணஸ்வரூபத்தை அவனால் பண்ண முடியும். உண்டா இல்லையா? ஒரு மரத்தை எடுத்து ஒரு பெரிய விரக்ஷத்துலேருந்து ஒரு மரத்தை களைஞ்சி எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டிக் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னா, அதில் அவனுடைய சித்தம் போகணும். அதில் இருக்கக்கூடிய வேண்டாததெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சித்கனமாக ஒரு ரசத்தை அதில் கொடுத்தாலே ஒழிய அது தெரிய வராது. அது மாதிரி இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவான் அந்தர்முகமாகவும் ஒரு சிருஷ்டிக்குள்ளேயும் உள்ள போகிறார் அப்படிங்கிறத பின்னாடி சிருஷ்டியில் அவர் சொல்ல போகிறார். அப்போ தன்னுடைய முந்தைய பிரளயத்தில் என்ன பார்த்தார் அப்படின்னா, பத்மினி சம்பவக அப்படின்னா, பத்மினி இந்த இடத்துல போட்டிருக்கிறது பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிரம்மதேவர் சமாத் பந்தோலசத் அப்படின்னா திருடமான சமாதியை இப்போ அனுஷ்டானம் பண்ணியிருக்கார். இப்போ இந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டு ஏகாகிர சித்தத்தோட பகவானை பார்க்கறது ஒன்று தான் என் மனசில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சித்தத்தோட இதை பண்ண போக அவருக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, பரிபூர்ணமான ஞானம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, பரிபூர்ணமான ஞானம் ஒரு நிர்மலமாக இருந்துதான். அதில் கொஞ்சம் கூட களங்கமே இல்லை அப்படின்னு எழுதுகிறார் பட்டத்திரி. என்னன்னா, அவருக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணம் சாக்ஷாத் பகவான் தான். அதில் துளி போலும் பேதமோ அதில் கஷடோ அழுக்கோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். நிர்மலமான ஒரு முக்தரா இதை புரிஞ்சுண்டு சதேன எப்படின்னா 100 வருஷ காலம் தியானம் பண்ணி சாக்ஷாத் அந்தர்திருஷாகா தனக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை ஸ்மரணம் பண்ண ஆரம்பிக்கிறார், பார்த்துட்டார் அப்படிங்கிறதா 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்தர்பகிஹி முன்னாடி பகிஹி வெளியில் இருந்த பகவானையும் இப்போ உள்ள முன்னாடி அண்டம் தாண்டி வெளியில் இருந்த பகவானை தரிசனம் பண்ணினார். இப்போ அகக்கண்ணால் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நிர்மலமான புத்தியால் இப்போ இந்த பகவான் எப்படியே பார்த்தார் அப்படின்னா, ஆதிசேஷன் மேலே, அதாவது புஜகசயனகா, அதான் சொல்கிறார் புஜக பாகாஸ்ரயம் அப்படின்னா ஆதிசேஷன், புஜகன்னா ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய வியச்சஷ்ட அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சாராம். யார்? பிரம்மா. அந்த உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கிறதும் இதே பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டார். வெளியில் ஒருத்தர் உள்ள ஒருத்தர் இல்லை. அந்த கல்பகாலத்துக்கு ஒரு பகவான், இந்த கல்பகாலத்துக்கு ஒரு பகவான் இல்லை. அந்த கோவிலில் ஒரு பகவான், இந்த கோவிலில் ஒரு பகவான் இல்லை. சர்வ வியாபி, எங்கே இருந்தாலும் பகவான் ஒன்று தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இது சூக்ஷ்மமாக இதனுடைய அர்த்தத்தை அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா ஒவ்வொருத்தரும். ஏதோ நம்மளுடைய சித்தத்துக்கு எப்படி சொல்ல முடிஞ்சுதோ அந்த மாதிரி அதை நம்ம அனுசந்தானம் பண்ணுறோம் நம்மளுடைய 5வது ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட பகவானை சாக்ஷாத் பட்டத்திரி இப்போ யார் மூலமாக பார்க்குறார் அப்படின்னா, பிரம்மா மூலமாக பார்க்குறார். ஏன் இந்த வார்த்தை நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, 6வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, நம்மளுடைய பிரம்மதேவர் எப்படி பகவானை பார்த்தார், என்ன ஸ்வரூபமாக பார்த்தார், பகவான் எப்படி இருந்தார், புஜகசயனனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட பகவானுடைய ரூப லாவண்யம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தன்னுடைய 6வது ஸ்லோகத்தில் வர்ணிக்க போகிறார்.
அப்படி 6வது ஸ்லோகத்தில் அதை வர்ணிக்கிறார் அப்படின்னா அதுலேருந்தே நம்ம வந்து அழகாக புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, சாக்ஷாத் பிரம்மா என்ன ஸ்வரூபத்தை அந்தர்முகமாக இப்போ என்ன ஸ்வரூபத்தை பார்த்தாரோ அந்த ஸ்வரூபத்தை நம்மளுடைய பட்டத்திரியும் அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து 6வது ஸ்லோகம்தான் சாட்சி. அதை தான் சொல்ல போகிறார் அவர் 6வது ஸ்லோகத்தில். 5வது ஸ்லோகத்தில் அவ்வளோ அழகாக பட்டத்திரியும் அதை அனுபவிச்சிருக்கார். அதே மாதிரி முன்னாடி பகவானை வந்து தன்னுடைய பிரம்மாண்டத்தை கிழிச்சுண்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டுண்டு அது வழியாக போய் பார்த்த திவ்யமங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை ஆகாசத்துலன்னா மேலே அந்த பகிர்கி அதில் போய் பார்த்ததையும் பட்டத்திரி அனுபவிச்சார். ஒன்னொன்னும் பட்டத்திரிக்கு பிரத்யக்ஷமாக பகவான் தன்னுடைய ரூபம், தன்னுடைய அழகு, தன்னுடைய சாட்சா்காரம் எப்போவோ ஒரே ஒரு தடவை மாத்திரம் காட்டலை. நன்னா புரிஞ்சுக்கணும். 100வது தசகத்தில் அக்ரே பஷ்யாமி சொல்ல போகிறார் அப்படின்னா அப்போ மாத்திரம் பகவான் வந்து பெரிய ஸ்வரூபமாக விராட்ட ரூபமாக அப்போ காமிச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை. ஒரு தசகத்திலையும் எங்கெல்லாம் முக்கியமாக பட்டத்திரிக்கு ஒரு டவுட்டோ, அவருக்கு எது தோன்றதோ, கன்ஃபர்மேஷன் வேணுமோ அப்பெல்லாம் பகவான் பிரத்யக்ஷமாக கூடவே இருந்து அந்த லீலா வினோதங்களெல்லாம் பட்டத்திரிக்கு காண்பிச்சு கொடுக்க, அதை பட்டத்திரி அந்த அனுபவத்தை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அழகாக வந்து, அதாவது பெரிய பெரிய மகான்கள் எழுதியிருக்கிற கிரந்தம் அப்படின்னா அவள்லாம் வந்து பகவானை பார்க்கறதுக்காகலாம் வந்து எழுதலை. பகவானை வந்து பார்த்துடணும், பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து எழுதலை. பார்த்த ஸ்வரூபத்தை அனுபவம் பண்ணினது தான் இந்த மாதிரியான கிரந்தங்கள்லாம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வால்மீகி ராமாயணம் அப்படின்னா வால்மீகி பிரத்யக்ஷமாக ராமருடைய அத்தனை கல்யாண குணங்களையும் ராமர் ஒரு இடத்துலையும் அப்படி அனுபவிச்சிருக்கார். ஒரு பாட்டிலையும் தியாகராஜ சுவாமிகள் எழுதியிருக்கார் அப்படின்னா அனுபவிக்கிறார். தியாகராஜ சுவாமிகள் அப்படி அனுபவித்து அந்த பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்னா கண்ணுக்கு எழுத்தாப்பில் பார்த்து அந்த அனுபவத்தை தான் அவள் வந்து கிரந்தமாவோ பாடல்களாவோ உபன்யாசங்களாவோ இதெல்லாம் அவள் பண்ணியிருக்கான்னா அனுபவத்தை தான் அவள் சொல்லியிருக்காளே தவிர. ஸோ சாட்சா்காரங்கிறது ஆல்ரெடி அவளுடைய ஹிருதயத்தில் கிடைத்த ஒன்று. அந்த கிடைச்சதை நம்ம ஜனங்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கருணை, அவளுடைய கருணை, பெரிய சாதுக்களுடைய கருணை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளால் இந்த மாதிரியான கிரந்தங்களோ இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பட்டத்திரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அழகாக இந்த 9வது தசகத்தில் சொல்லிட்டு வரார். குருவாயூரப்பனோட கிருப்பையில் 9வது தசகத்தில் 5வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 5வது ஸ்லோகத்தில் பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா 100 வருஷம் தவம் புரிகிறார் இல்லையா. புரிஞ்சு அந்த தவத்தோட இதில் வந்து என்ன ஆறார் அப்படின்னா திருட சமாதியில் ஆயிடுறார். திருட சமாதியாகி அதன் மூலமாக வந்து இந்த பகவானுடைய திவ்ய ஞானத்தை பகவான் மூலமாக வந்து அந்த திவ்ய ஞானத்தை கிடைக்கிறது அவருக்கு. அதனால அவருக்கு பகவானுடைய காட்சி, பகவானை வந்து திரும்ப ஆதிசேஷன் புஜகசயன அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. புஜகபோக பாகாஸ்ரயம் அப்படிங்கிறார் அந்த 5வது ஸ்லோகத்தில். ஆதிசேஷன் மேலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை தன்னுடைய ஞான கண்களால் பார்க்குறார் அப்படிங்கிறத வந்து பட்டத்திரி பிரம்மா பார்த்த அந்த ஸ்வரூபத்தை சாக்ஷாத் பட்டத்திரியும் பார்க்க, அதை வந்து பகவானுடைய அந்த ஸ்வரூபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த 6வது ஸ்லோகத்தில் வந்து பட்டத்திரி வர்ணிக்கிறார். கிரீட மகுடோல்லசர் கட்டகஹார கேயூரயூக் மணிஸ்புரிதமேகலம் சுபரிவீத பீதாம்பரம் கலாய குசுமப்ரபம் கலதலோலசத்கௌஸ்துபம் வபுஸ்ததயி பாவயே கமலஜன்மனே தர்ஷிதம். சாக்ஷாத் பகவானுடைய ஸ்வரூபத்தை வந்து அப்படி ஒரு அருமையாக இங்கே வந்து வர்ணனை பண்ணுற. எப்படி அப்படின்னா பகவானே குருவாயூரப்பா அப்படின்னு ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையும் பகவானை கூப்பிட்டுண்டே இருக்கார் நம்மளுடைய பட்டத்திரி. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கமல ஜன்மனே அப்படிங்கிறார். யாரை கமல ஜன்மனே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா பிரம்மா.
பிரம்மாவை தான் கமல ஜென்மனே அப்படிங்கிறார். இந்த பிரம்மதேவன் வந்து என்ன கிடைச்சது அவருக்கு அப்படின்னா வந்து தர்ஷிதம், பகவானுடைய தர்ஷிதம், பகவானுடைய தர்ஷனத்தை பார்த்துட்டாரே. அது எப்படி இருந்துதான் அப்படின்னா, பகவான் எப்படி இருந்தார் அப்படின்னா கிரீட்ட மகுட்டோல்லசர். பகவான் வந்து கிரீட்டதாரியாக இருக்காராம். பகவான் வந்து தலையில் வந்து கிரீட்டத்தை தரிச்சுட்டு இருக்கிறவராகவும், பின்பக்கம் கிரீட்டத்துக்கு பின்பக்கமாக இருக்கக்கூடியது வந்து அந்த ஒரு சந்திரபிம்பம் மாதிரி இருக்கக்கூடியதும், முன்னாடி மக்கூட்டமாக இருக்கக்கூடியதும், இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அதில் எல்லாம் அப்படியே பல 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 பலன்னு பிரகாசிக்கக்கூடிய அத்தனை வைரம் வைடூரியம் அதனால் வந்து அலங்காரம் பண்ணப்பட்டதாக இருக்கக்கூடிய கிரீட்டத்தை தரிச்சுன்னு இருக்கார் பகவான். அப்படிங்கிறத வந்து பிரகாசமாக இருக்கார் பகவான். அப்படிப்பட்ட பகவானை பார்க்குறார். பார்த்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் அவருடைய வர்ணனையை சொல்கிறார். ஏன்னா பகவத் ஸ்வரூபத்தை வர்ணனை பண்ணும்பொழுது நம்மளுடைய 3வது தசகத்திலேயே 2வது தசகத்தில் பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணினார் இல்லையா. அதே மாதிரி பின்னாடி கடைசியில் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி பகவான்கிட்ட வந்து குருவாயூரப்பனுடைய கட்டாட்சத்தில் அக்ரே பஷ்யாமின்னு பண்ண போகிறார் 100வது தசகத்தில். இருந்தாலும் அவருக்கு அந்த ஆனந்தம் தாங்கலை. என்ன அப்படின்னா குருவாயூரப்பனை எப்படி பார்த்துட்டே இருக்காரோ, எப்படி பார்க்க 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 அந்த கருணை எப்படி அவருக்கு வந்து ஜாஸ்தி ஆகிண்டே இருக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து அதை வந்து அனுபவித்து அந்த அழகை வர்ணிக்கிறதுல அப்படி ஒரு ஆசை நம்ம பட்டத்திரிக்கு. அப்பப்போ அதை வந்து அனுபவிச்சுட்டே இருக்கார். அதை வந்து அவர் மாத்திரம், அதாவது இப்போ பிரம்மதேவர் அனுபவிச்சாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரம்மதேவர் மூலமாக யார் அனுபவிச்சுட்டு இருக்கார் அந்த சாக்ஷாத் ஸ்வரூபத்தைன்னா, சாக்ஷாத் நம்மளுடைய பட்டத்திரி அனுபவிச்சுட்டு இருக்கார். குருவாயூரப்பனுடைய பரம கருணையில் அது அவருக்கு கிடைச்சுட்டு இருக்கு. அதை அப்படி அவர் வந்து ஸ்லாகிச்சு ஒரு தசகங்கள்லையும் அதை வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கார். அப்படி இருக்கிற அந்த பகவான் எப்படி இருக்கானா அப்படின்னா கடகஹார கேயூர யுக் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா அவர் போட்டுருக்காராம் பெரிய பெரிய வளையல்லாம் போட்டுருக்கார், தரிச்சுட்டு இருக்கார். பெரிய கங்கணம் மாதிரி இருக்கக்கூடிய வளையல்கள், அப்புறம் விதமான முத்து மாலைகள், வைர மாலைகள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கார் சுவாமி. தோள்வளை இருக்கான், அதாவது இந்த புஜங்கம். ஏன்னா இது வந்து எப்படிப்பட்ட சுவாமியை இப்போ இவர் பார்க்குறார், சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வைகுண்டபதியான பகவானை பார்க்குறார். இப்போ கைச்சோர கிஷோரனை பார்க்கல. ஏன்னா பட்டத்திரி குருவாயூரப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் எப்படி இருக்கான் அப்படின்னா, கையில் கொஞ்சமாக வாழைப்பழத்தை வச்சுண்டு வெண்ணெயை வச்சுண்டு ஒரு காலத்துக்கும் ஒரு அலங்காரத்தை பண்ணி குஞ்சு கிருஷ்ணனா அழகாக குட்டி கோமணத்தோட களபம் சாத்திண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகவானை இப்போ அவர் தரிசனம் பண்ணலை. இப்போ அவர் எந்த தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கார், வைகுண்ட ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்வரூபம் இல்லையா, அது எப்படி தகதகன்னு இருக்குங்கிறத அப்படி அனுபவிக்கிறார். அத்தனையும் போட்டுருக்காராம். மணிஸ்புரித்த மேக்கலம் என்ன போட்டுருக்காராம் அப்படின்னா, இடுப்புல ஒட்டியானம். மேக்கலை அப்படின்னா ஒட்டியானம். அந்த ஒட்டியானம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பட்டையாக இருக்கான், அதாவது ஒரு பெல்ட் மாதிரி தங்கத்தில் வந்து அப்படி ஒட்டியானம் பண்ணி அதில் நடுவில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது பதக்கம், எப்படி நம்ம டாலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது நாபி பக்கத்தில் வரா மாதிரி ஒரு பெரிய பதக்கம். அதுக்கு கீழே இன்னொரு மேகலையோடு உள்ள இன்னொரு ஒட்டியானத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, மணிகள் அப்படியே அழகாக தொங்குறதான். ஒரு மணியாக அந்த மேகலையில் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த மணிகளோட கூடிய ஒட்டியானத்தை வந்து போட்டுருக்கார் சாக்ஷாத் பகவான் அப்படிங்கிறத வந்து அங்கே சொல்கிறார். அப்போ வந்து என்ன பாடுறா அப்படின்னா வந்து புரந்தரதாசர் அப்படி பாடியிருக்கார் கிருஷ்ணனுடைய அழகை இல்லையா. அப்போ வந்து இப்போ அதே மாதிரி அன்னமாச்சாரியால் வந்து சாக்ஷாத் பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியோட திருவுருவத்தை பார்த்து அவருக்கு வந்து கொஞ்சம் கிருஷ்ணனை வந்து பாவனையாக நினச்சிக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி அப்படி எழுந்தருளி இருக்கிற அந்த பெருமாளை வந்து என்னவா நினச்சிக்கிறார் அப்படின்னா ஒரு குட்டி கிருஷ்ணராக பார்க்குறாராம். அவரும் வந்து அழகாக தன்னுடைய பாடல்களில் வந்து எழுதுறாரு இல்லையா.
கட்டிதட்டிக மேகலா கசித மணிகண்டிகான்னு அவருடைய அந்த முக்கியமான ஒரு பாடல் அது. அந்த பாடலில் வந்து அப்படி எழுதுறாரு அவர். என்ன அப்படின்னா, படல நில தேன விப்ராஜமானம் அப்படின்னா ஜுவலிக்கக்கூடிய ஒரு மேகலையை அணிஞ்சுட்டு இருக்கான். அந்த மேகலையில் இருக்கக்கூடிய மணி நூப்புரம் இருக்கு இல்லையா, அது ஜிலு 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 ஜிலுன்னு அந்த காற்றுல அசைஞ்சு அது நடக்கும் பொழுது சப்தத்தை கொடுத்துண்டு அது காலை ஒரு டங்குன்னு வச்சா அந்த ஜல்லுன்னு அந்த சத்தம் கேட்கும். அந்த மாதிரி அந்த இடுப்பு தவழும் பொழுது தரையோட உரசி 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 அது வந்து இன்னும் சப்தத்தை கொடுக்கறதாம். அந்த மாதிரியான ஒரு பாவம், அந்த பாவத்தில் இருக்கக்கூடியதான அந்த குழந்தை வடிவத்தில் அவள்லாம் என்ஜாய் பண்ணினா. ஆனால் இங்கே வந்து பிரம்மதேவன் என்ன பார்க்குறார் அப்படின்னா, சாட்சாத் வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய பகவான் என்னெல்லாம் போட்டுருக்கார் அப்படின்னா வந்து இதெல்லாம் அணிஞ்சிட்டு இருக்காராம். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, பீதாம்பரம் பீதாம்பரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே தங்க ரேக்கு, தங்கத்தை அப்படியே உருக்கி வார்த்து அப்படி போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும் அது, அந்த ஒரு ஜிலு ஜிலு போட அப்படிப்பட்ட ஒரு பளபளன்னு இருக்கக்கூடிய பட்டு பீதாம்பரத்தை வந்து அணிஞ்சுட்டு இருக்கார். ஆச்சரியமாக இருக்கான் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதை போட்டுன்னு இருக்கார், தரிசிச்சுட்டு இருக்கார். அப்புறம் வந்து என்ன போட்டுக்கிறார் அப்படின்னா, கழுத்தில் வந்து கலதலோலசத் கௌஸ்துபம் அப்படிங்கிற, அதாவது கலாய குசுமப்பிரபம் கலதலோலசத் கௌஸ்துபம் அப்படின்னா கௌஸ்துபமணி மாலையை அணிஞ்சுட்டு இருக்கார். விதவிதமான மலர்களால் ஆன மாலையை போட்டுருக்கார். அப்புறமா வந்து என்ன அப்படின்னா, காயாம்புவோட நிறம் பகவான் வந்து கலையா குசுமப்பிரபம் அப்படின்னா, குசுமம் அப்படின்னா பூ, என்ன பூ அப்படின்னா காயாம்பூ. அது வந்து ஒரு வர்ணிக்க முடியாத அழகு. பட் இயற்கையே ஒரு கலர் கொடுத்துருக்கு. அந்த புஷ்பத்தை வந்து பகவானுடைய நிறத்துக்கு ஒப்பிடுற மாதிரி இயற்கையிலேயே அப்படி ஒரு புஷ்பம் இருக்குது. என்ன அப்படின்னா, கருத்த மேகம், இருண்ட மேகமாக இருக்குது. ஆனால் அது இருண்ட மேகம்னு சொல்ல முடியல. மழை பெஞ்சுட்டா அந்த மேகமெல்லாம் கலைஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மழையோட ஒரு மேகக்கூட்டம். மழை அப்படியே அடர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மேகம், அந்த ஒரு மேகம் அப்படி ஒரு கலர். அப்படிப்பட்ட ஒரு பகவான் அந்த ஸ்வரூபத்தை வச்சுருக்க. அப்படிப்பட்ட ஒரு அழகை வந்து நம்மளோட விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே நம்ம வந்து தியான ஸ்லோகமே அவ்வளோ அழகாக தான் சொல்கிறா இல்லையா. பகவானை வந்து எப்படி தியானம் பண்ணுறா அப்படின்னா, சாக்ஷாத் பீஷ்மாச்சாரியால் வந்து அப்படி பகவானை வந்து தியானிச்சு 1000 நாமா சொல்லியிருக்கார் அப்படின்னா, அந்த தியானம் க்ஷீரோதன்மத் பிரதேசே சுச்சிமணி விலசத் சைக்கதைர் மௌக்திகா நாம் மாலா क्लृप्तासनस्तः स्फटिकमणिनिभैर्मौक्तिकैर्मण्डिताङ्गः शुभ्रैरभ्रैरतभ्रैरुपरि विरचितैर्मुक्तपीयूषवर्षैः आनन्दीनः पुनियाधरिणलिनगता शङ्खपाणिर्मुकुन्दः புனியா. திரும்ப 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 எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காத ஒரு அழகு. அந்த அழகுக்கு வந்து அலுப்பே தட்டலை. அந்த அழகுக்கு வந்து அலுப்பே தட்டலை. எத்தனை தடவை வேணாலும் எப்படி வேணாலும் கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து அந்த சுவாமிக்கான அமைப்பு. இப்போ முருகன் அப்படின்னு ஒரு சுவாமி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராஜகம்பீரமாக ஒரு அலங்காரம் இருக்கும் முருகனுக்கு. இப்போ பழனி தண்டாயுதபாணின்னா விபூதியால் ஒரு அலங்காரம், ஒரு மேஜராக அந்த அலங்காரம் தான் இருக்கும். ஆனால் நம்மளோட லீலா வினோதமாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணருக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் அலங்காரம் பண்ணலாம். என்னத்தை போட்டாலும் அவன் அழகாக இருக்கான். எப்படி போட்டு ஒன்றுமே இல்லை, வெறுமனே ஒரு துளசி மாலை. இன்றைக்கி கார்த்தால நாங்கள் அதை ஸ்மரிச்சுட்டோம். அப்போ வந்து அந்த துளசி மாலை யாருமே சூடிக்க விருப்பப்பட வச்சுக்க மாட்டோம். ஏன்னா துளசி வந்து அப்படியே ஒரு எப்போவுமே அது பகவானுடைய சரணத்தில் சேர வேண்டிய ஒரு செடி இல்லையா. அதனால வந்து அதை யாரும் தலையில் சூட்டிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாளாம். அதனால வந்து அண்ணா சொல்கிறார் ரொம்ப அழகாக, அந்த துளசியை வந்து அப்படி ஆசைப்படுவாராம் பகவான். அப்படிப்பட்ட துளசி மாலையை போட்டுருக்கார். இப்படி எல்லாத்தையும் போட்டுண்டு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, அப்படியே ரொம்ப அழகாக இருக்கார். என்ன அழகு அப்படின்னா, முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் பகவானோட ரூபத்தில் எதெல்லாம் இருந்ததுன்னா, இந்த கௌஸ்துபம் அப்படிங்கிறத வந்து எதுக்கு ரெஃபர் பண்ணினோம், நம்மளுடைய ஜீவாத்மா இல்லையா. பகவானுடைய கௌஸ்துபம் எது, ஜீவாத்மா. அந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவில் யார் இருக்கா அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமி. அவள் என்ன அப்படின்னா, அவள் தான் அந்த இடத்துல அந்த ஜீவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் பகவானுக்கு. அந்த பரமாத்மாவை அடையக்கூடிய ஜீவாத்மாவாக இந்த கௌஸ்துபம் இருக்குது. அப்புறம் பகவானுடைய புருவத்தை என்ன சொன்னோம் அப்படின்னா, நமக்கு ஞாபகம் இருக்கணும், பிரம்மாவுடைய லோகம் அப்படின்னு சொன்னோம் புருவத்தை. அந்த கண்களை வந்து என்ன சொன்னோம், இமைகள்லாம் வந்து பகல் இரவு அப்படின்னு சொன்னோம்.
அதுக்கப்புறமா அந்த கண்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கான் அந்த கண்கள். அப்படிப்பட்ட கண்கள். சந்திரன் எது அப்படின்னா பகவானுடைய மனசு. இப்படி எல்லாத்தையும் பகவானை வந்து வர்ணனை ஒரு தசகத்திலையும் அப்படி பண்ணிகிட்டே வரார் பட்டத்ரி. அப்படிப்பட்ட பகவானை வந்து பட்டத்ரியும் தன்னுடைய திருஷ்டியால் பிரம்மாவுக்கு என்ன ரூபத்தை பகவான் இப்போ காமிக்கிறாரோ அதே ரூபத்தை இங்கே பகவான் வந்து பட்டத்ரிக்கும் அனுகிரகம் பண்ண பட்டத்ரி மூலமாக இப்போ நம்மளை மாதிரி எத்தனையோ கோட்டி ஜனங்கள் படிக்கக்கூடியவா அத்தனை பேருக்கும் பகவானுடைய ஸ்வரூபம், பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரக ரூபம் நம்ம எல்லாருடைய கண்களுக்கும் அது ஒரு பெரிய ஆனந்த பாஷ்பத்தோட கூடிய ஒரு சந்தோஷத்தை அந்த ரூபம் கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட திவ்ய திருஷ்டியால் பார்க்குறார் பகவானை வந்து பிரம்மா வந்து தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் பார்க்குறார். திவ்ய திருஷ்டினா ஞானக்கண். ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கார் அவர் தபஸ் பண்ணி அவர் வந்து அப்படியே புடம் போட்டு வந்துட்டே இருக்கார் பிரம்மா. அந்த அளவு தபஸ் பண்ணினாலே ஒழிய இந்த பகவானை பார்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து பிரம்மா வந்து அப்படி ஒரு அருமையான அந்த சரீரத்தை வந்து பார்க்குறார். அப்படி எந்த பிரம்மா அந்த மாதிரியான ஒரு திருஷ்டியோட உள்ள ஞான திருஷ்டியில் பகவானை பார்த்து அந்த ஸ்வரூபத்தை ஆனந்தமாக அனுபவிச்சாரோ அதே ஸ்வரூபத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பட்டத்ரி பகவானை பிரார்த்தனை பண்ணுறார். ஸ்வரூபத்தை பார்க்குறார், பின்னாடி பிரார்த்தனை பண்ண போகிறார் 7வது ஸ்லோகத்தில். 7வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பட்டத்ரி அப்படின்னா, இப்போ வந்து பிரம்மதேவன் வந்து பகவானை வந்து பார்த்துட்டார் இல்லையா, பார்த்ததுனால பிரம்மதேவனுக்கு வந்து அதி ஆச்சரியம் அதி சந்தோஷம் இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் அப்படி அனுபவிக்கிறார். அவர் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா வந்து இப்போ பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்ன பிரார்த்தனை பண்ண போகிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான பிரார்த்தனை இது. அப்படி பகவானை வந்து அதாவது எப்படி அப்படின்னா வந்து பிரம்மா ஒரு பெரிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானை வந்து யாரெல்லாம் எப்படி ஸ்ருதி பண்ணியிருக்கா அப்படிங்கிறதா சொல்ல போகிறார். ஸ்ருதி பிரச்சுர தர்ஷித ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைஷி திஷ்ட்யாத்ருஷோ कुरुष्वदीयमाशु मे भुवन निर्मितौ कर्मटा इति द्रुहिणवर्णित स्वगुणबंहिमा पाहि माम् அப்படிங்கிறார் பட்டத்ரி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி அவ்வளோ அழகாக போட்டிருக்கார். ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரசுர வைபவ பகவானுடைய வைபவம்னா கல்யாண குணங்கள், பகவானுடைய கீர்த்தி, பகவானுடைய புகழ் இதெல்லாம் எது மூலமாக தெரியறது அப்படின்னா எது அப்படின்னா ஸ்ருதி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பிரம்மாவ வேதம் இல்லையா, ஸ்ருதி 4 வேதங்களால் பகவானுடைய புகழை வந்து அப்படி பிரகடனம் பண்ணியிருக்கு. 18 புராணங்கள் பகவானுடைய லீலா விலாசங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்குது. அந்த ஸ்மிருதி அதுலேருந்து வந்த என்னெல்லாம் அப்படின்னா வால்மீகி எழுதின ராமாயணமாகட்டும், வியாசர் எழுதிய மகாபாரதமாகட்டும், உபபிரம்மணம் அப்படிங்கிற இதெல்லாம் என்ன அப்படின்னா வேதம் வந்து என்ன அப்படின்னா வேதத்துக்கு இன்னொரு பெயர் வந்து பிரம்மணம் அப்படிங்கிற அந்த பிரம்மணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரபிரம்மத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கிரந்தம், ஒரு நூல். அதுவும் எது சப்தரூபமாக இருக்கக்கூடிய வேதம். அதுவே 4ஆக பிரித்து கொடுக்குறார் நம்மளுடைய வியாசர் இல்லையா. அந்த 4 வேதங்களும் யாரை ரொம்ப ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்குது, சாக்ஷாத் பகவானே ஸ்துதி பண்ணுறது. அப்படிப்பட்ட ஒரு புகழை வந்து 18 புராணங்கள் சொல்கிறது, ஸ்மிருதி சொல்கிறது, 4 வேதங்கள் சொல்கிறது எல்லாம் ஒன்றை வந்து அப்படி எங்கேயோ கொண்டு வச்சிருக்காளே ஸ்ரீபதே அப்படின்னு கூப்பிடுற. ஸ்ரீபதே இவ்வளவு பேரும் உன்னை புகழ் பண்ணினாலும் ஆனாலும் உனக்கு எது அதிகமான புகழும் சந்தோஷமும் ஒரு உன்னுடைய பிரவாகத்தை எது சொல்கிறது அப்படின்னா நீ வந்து ஸ்ரீபதே அப்படிங்கிற. ஸ்ரீ அப்படின்னா யார்? சாக்ஷாத் மகாலட்சுமி, லக்ஷ்மி இல்லையா. பதே அப்படின்னா அவளுடைய கணவர் இல்லையா. இவர் வந்து ஸ்ரீபதே லக்ஷ்மிகாந்தனா இருக்கக்கூடிய பகவான். அவர் வந்து என்ன அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமியோட பத்தியாக இருக்கக்கூடிய பகவான். உனக்கு இவ்வளவு பெருமை எதனால கிடைச்சதுன்னா உன்னுடைய தாயாராக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை நீ வக்ஷஸ்தலத்தில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ பெருமை.
ஒன்னால அவளுக்கும் அதீத பெருமை. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நகராம எப்பவும் உன்னோட ஹிருதயத்திலேயே வாசம் பண்ணக்கூடிய ஒரு பக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா சாக்ஷாத் மகாலட்சுமிக்கு இருக்கு. இது இந்த காம்பினேஷன் விட்டே போகாது. அதனால தான் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் ஏகக அப்படிங்கிற இடத்துல மாயாவாக இருக்கக்கூடிய தாயார் கூடவே பகவானோட இருக்கா. சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான் சிவசக்திக்கு ரூபமாக இருக்கிறது லலிதாம்பிகான்னு நம்மளோட லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது என்ன அப்படின்னா எல்லாமே பகவான்கிட்டேந்து வந்தது தான். அந்த பகவான்கிட்டேந்து வந்திருக்கக்கூடிய அந்த சக்தியாக இருக்கட்டும், அந்த சிவனாக இருக்கட்டும், ஒரு ஐக்கிய ஸ்வரூபமாக இருந்தாலே ஒழிய எல்லாருக்கும் இந்த கிருபா கட்டாட்சம் கிடைக்காது. அதனால சாக்ஷாத் லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடிய பகவானை, அப்படிப்பட்ட தெய்வத்தை திருஷோ எப்படிப்பட்ட திருஷையாக இருக்கான் அவருக்கு கண்கள். அவருடைய கண்கள் எப்படி அப்படின்னா கருணையை அப்படியே வர்ஷிக்கக்கூடிய கண்கள். அவருடைய கண்கள் திஷ்டையா அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா விஷ்ணு பகவானே ஈஸ்வரனே ஹரே அப்படின்னு கூப்பிடுறார். பிரபோ எப்படி இருக்கு உன்னுடைய திஷ்டையா தீக்ஷண்யமான உன்னுடைய கருணையான கண்கள் தெய்வாம்சம் உடையதான். தெய்வாம்சமான கண்கள், தெய்வசக்தி உடையது அப்படின்னா கருணை உள்ள கண்கள் அது திருஷோ. அப்படிப்பட்ட பார்வையை வச்சுருக்கேளே அப்படிங்கும் பொழுதே பட்டத்திரிக்கு ஒரு படபடப்பு வந்துடுறதான். என்ன அப்படின்னா எங்கேயானும் இந்த பகவானை இப்படி இத்தனை ஸ்ருதி, இத்தனை 4 வேதம் புராணம் எல்லாம் புகழ்பாடி எங்கேயாவது பகவானுக்கு ஒரு திருஷ்டி வந்துருமோ அப்படின்னு ஒரு கவலை வந்துருட்டான். உடனே என்ன பண்ணுறாராம், அப்படியே பகவானை பார்த்து வேண்டின்னு ஒரு திருஷ்டி போட்டுக்கிறாராம். எப்படி அப்படின்னா இவர் பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யானை மேலே அப்படி வந்துட்டுருக்கார் பெரியாழ்வார். யானை மேலே வர பெரியாழ்வாரை பார்க்கறதுக்காக பகவான் கருடாரூடனாக வரான் எய்தாப்பில். ஆனால் பாவம் பெரியாழ்வாருக்கு பக்தி பண்ண தெரியுமே தவிர இந்த வித்தியாசமான புத்தியெல்லாம் இல்லை. பகவான் எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு நினச்சி விட்டார். ஆஹா அத்தனை பேரோட திருஷ்டியும் இந்த பகவான் மேலே பட்டுதுன்னா என்னுடைய பகவானுக்கு எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு தான் பல்லாயிரத்தாண்டுன்னு பகவான் மேலே ஒரு காப்புன்னா ஒரு கவச்சம், ஒரு திருஷ்டியே கழிக்கிறாராம். யார் பெரியாழ்வார் பகவானுக்கு திருஷ்டி கழிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கே இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்படிப்பட்ட பகவானே உன்னை புகழ என்ன ஆகிடும் அப்படின்னா உன் மேலே ஒரு நசர் விழுந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா ஜெய ஜெயா உனக்கு மேலே மேலே வெற்றி தான் கிடைக்கணும். உன்னுடைய அத்தனை உன் மேலே இருக்கக்கூடிய எந்த காத்து கருப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த எந்த விதமான திருஷ்டியும் உன் மேலே பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல பட்டத்திரி ரொம்ப அழகாக பகவானுக்கு ஒரு திருஷ்டியே கழிக்கிறார் அந்த ஜெய ஜெயா அப்படிங்கிற வார்த்தையை போட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்படிப்பட்ட ஒன்றை இப்போ என்னுடைய பார்வைக்கு வந்துட்டேளேங்கிற. இப்போ பிரம்மா சொல்கிறார் இப்படிப்பட்ட பகவானே ஒன்றை நான் தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய கண்களுக்குள்ள நீங்கள் வந்துட்டதுனால என்ன ஆறுது அப்படின்னா எனக்கு ஆஷுமே மே அப்படின்னா எனக்கு ஆஷுன்னா சீக்கிரம். அடிக்கடி இந்த வார்த்தை பட்டத்திரி தன்னுடைய ஸ்லோகத்தில் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ஆஷு அப்படின்னா அதி சீக்கிரம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புவன நிர்மித்தம். இப்போ எதுக்கு வந்தாச்சு, பிரார்த்தனை பண்ணியாச்சு, தப்பகன்னு தபஸ் பண்ணியாச்சு, பகவானுடைய கட்டாட்சம் கிடைச்ச மாத்திரத்தில் பகவானை ஸ்மரணை பண்ணி இப்போ பகவானுடைய சாட்சா்காரத்தை பார்த்தாச்சு, பகவானுடைய ரூப வர்ணனையை சொல்லி இப்போ பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். திரும்ப என்ன பிரார்த்தனை பண்ணுறார் அப்படின்னா புவன நிர்மித்தவ் இந்த உலகத்தை, இந்த 3 உலகத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு கர்மட்டாம் சமிருத்தியான ஞானம், சமிருத்தியான தியம் புத்தியை எனக்கு கொடுத்து நீதான்ப்பா அருள் பண்ணணும். அப்படிப்பட்ட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய கல்யாண குணங்கள் எப்படி இருக்குன்னா துருகிணவர்ணித ஸ்வகுணபம்ஹிமா பாகிமாம் அப்படிங்கிற. பிரம்மா என்ன பண்ணுறாராம் உன்னோட
அத்தனை கல்யாண குணங்களையும் துதிக்க பண்ணுறாரே அப்படின்னு இங்கே பட்டத்திரி சொல்கிறார். இப்படிப்பட்ட பிரம்மா வந்து இந்த பகவானை அனுபவித்து என்ன பிரார்த்தனை பண்ணுறார் திரும்பவும் அப்படின்னா, பகவான்கிட்ட எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, இந்த சிருஷ்டியை நான் வந்து நல்ல விதமான ஒரு சிருஷ்டியாக நான் பண்ணணும், அந்த சிருஷ்டி பண்ணுறதுக்கான புத்தி கர்மட்டாம் அப்படிங்கிறது அது சமிருத்தியான புத்தி புத்தி வந்து நன்னா விகசிக்கணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புத்தியும் ஞானத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஸ்மரிச்சிருக்காரே. அப்படிப்பட்ட பிரம்மா, அந்த பிரம்மா எப்படி ஸ்மரிச்சாரோ, எப்படி பிரார்த்தனை பண்ணினாரோ, அதே மாதிரியான பிரார்த்தனையை நானும் என் மனசார உனக்கிட்ட வைக்கிறேன் குருவாயூரப்பா. இப்படிப்பட்ட பீடா, இந்த பீடையிலேருந்து என்ன, இந்த கஷ்டத்துலேருந்து என்ன நீ வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 7வது ஸ்லோகத்தில் வந்து பகவானை பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனா ஸ்லோகம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து வேண்டிக்கிறது. இது வந்து பிரம்மா வேண்டிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கும் இதுதான் பகவானுடைய சாட்சா்காரம் ஒன்றுதான் லோகத்தில் ஒரே ஸ்திதி. அதை எப்படி அடையணும் அப்படின்னா, பரமபக்தி இருந்தால் தான் அதை அடைய முடியும். பரமபக்தி யார் கொடுக்க முடியும் அப்படின்னா, சாட்சாத் பகவான் தான் கொடுக்க முடியும். அந்த பக்தி நமக்கு லபிக்கணும் 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 அப்படிங்கிறது ஒன்று தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அந்த பிரார்த்தனையை திரும்ப 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 சுவாமிகிட்ட வைக்க 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 அது தானாக நமக்கு வந்து அப்படியே நம்மளை அறியாமல் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், பகவன் நாம போதேந்திராள் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய ரசோதயத்தில் வந்து எழுதுகிறார் என்ன அப்படின்னா, 3 லோகங்களும், அதாவது 7-14 லோகங்களாக இருக்கக்கூடியதை தான் நம்ம 3 லோகமாக சொல்கிறோம் இல்லையா. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை 7 பாதாள லோகம் வரைக்கும் இருக்கிற 7 பூஹு அப்படிங்கிற இந்த பூமி, இப்போ இருக்கக்கூடிய இந்த பிருத்திவி, இந்த பூமி ஒரு உலகம். இதுக்கு மேலே புவகாலேருந்து ஆரம்பித்து மேலே இருக்கக்கூடிய 6 வந்து 3, அந்த 3 தான் 7, 1, 6 நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது 7, 1, 8, அந்த 14 லோகத்தையும் 3 லோகமாக நம்ம வந்து சொல்கிறா. அந்த 3 லோகத்திலையும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து பகவானுடைய சாட்சா்காரம் இதுதான் அப்படின்னு நமக்கு புரியணும். புரிஞ்சாலே ஒழிய இது நமக்கு வந்து லபிக்காது. அதனால இந்த பக்தி வேணும் வேணும் வேணுங்கிறதுல வந்து எப்பவும் பகவான்கிட்ட ஒரு பிடித்தமாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கப்பட்டவாளுக்கு மாத்திரமே தான் பக்தி லபிக்கும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனம். இப்படிப்பட்ட பகவத் சாட்சா்காரம் மாத்திரமே எல்லாரையும் கரை சேர்க்கும் அப்படிங்கிறதுல உள்ள அந்த பிரார்த்தனை அவர் மூலமாக, பட்டத்திரி மூலமாக நம்ம எல்லாம் மனசில் கொண்டு வரணும். அப்படிங்கிறச்சே 8வது ஸ்லோகத்தில் பகவான்கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா, இப்போ பகவானே பேசுகிறார், பகவானே வந்து அனுகிரகத்தை சொல்கிறார். யாருக்கு? பிரம்மாக்கு. லபஸ்வபுவனத்ரயீ ரச்சன தக்ஷதாமக்ஷதா கிருஹாணமதனுக்ரகம் குருதபஸ்ச பூயோ விதே பவதகில சாதனீ மயி ச பக்திரத்யுத்கடே த்யுதீர்ய கிரமாததாம் உதித சேதசம் வேதசம். இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பகவான்கிட்ட வந்து கேட்குறார், ஹே விபோ, ஹே பகவானே, என்ன அப்படின்னா புவனத்ரயம் எதை பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 லோகங்கள், அதாவது இந்த 14 லோகத்தையும் இப்போ படைக்கணும் பகவான். திரும்பவும் பிரம்மா படைக்கணும் இல்லையா. இந்த 3, அதாவது 14 3 சொல்கிறார். அந்த 3 லோகத்திலையும் வந்து என்ன அப்படின்னா அக்ஷதாம் அப்படின்னா ஒரு குறையே இல்லாமல் படைப்பு தொழிலை நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் சுவாமிகிட்ட. படைப்பு தொழிலை பண்ணுறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு குறையுமே இல்லாமல் அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை லபஸ்வ அப்படிங்கிறார் பகவான். நீ அடைந்தாய், அடைவாய், அதை பெற்றாய் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மதனுகிரகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு அது லபிச்சுது அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார். என்னுடைய அனுகிரகத்தினாலையும் எது உனக்கு கிடைக்க போகிறது அப்படின்னா, இந்த 3 லோகத்தை, இந்த 14 லோகத்தை வந்து ஒரு துளி குறை இல்லாமல் சிருஷ்டி பண்ணக்கூடிய
செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா திரும்ப சொல்கிறார், மீண்டும் நீ இதெல்லாம் கிரகாண இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு பகவானே பிரம்மாவுக்கு வந்து அருள் பண்ணிட்டு திரும்ப சொல்கிறார், பூயக மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்ற புனப்புனகங்கிற மாதிரி திரும்ப சொல்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா தபஸ் பண்ணணும். எதை தபஸ் பண்ணணும், எப்படி நீ தபஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்கிற. தபஸ் பண்ணு, குரு தபஸ்ச அப்படின்னா தபஸ் பண்ணணும் நீ அப்படிங்கிற. யார்கிட்ட எதை பற்றி தபஸ் பண்ணணும்? மயி என்னிடத்துல. எப்படி அப்படின்னா அத்யுத்கட்டா அப்படிங்கிறார். அத்யுத்கட்டான்னா அசஞ்சல பக்திம் தேஹி தவ சரணே அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா. இது வந்து டோலோத்சவம் பாடும் பொழுது இது வந்து சொல்லுவா, அசஞ்சல பக்தி, ஒரு துளி போலும் சஞ்சலமில்லாத பக்தி. இந்த பக்தி வந்து எப்படின்னா கொஞ்சம் கூட அதில் கிளேஷமே இருக்கப்படாதான். அப்படிப்பட்ட ஒரு பக்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீ வந்து என் மேலே பிரார்த்தனை பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு அசஞ்சல பக்தி தவச்சரணே அப்படிங்கிற மாதிரி அந்த பக்தி உனக்கு லபிக்கட்டும் அப்படின்னு சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன், பிரம்மநாயக்கனாக இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பகவான் இப்போ பிரம்மாவுக்கு இதை அருள் பண்ணுறார். அருள் பண்ணிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுவே அகில சாதனி அப்படிங்கிற. இந்த பக்தி வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நமக்கு லபிக்க செய்யும். என்ன வேணுமோ நமக்கு கேட்குறத எல்லாத்தையும் கொடுக்கும். எது? இந்த பக்தி. இந்த பக்தி எப்படி இருக்கணும்னா பகவான்கிட்ட வைக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது யார் நமக்கு காமிச்சு தரா? சாக்ஷாத் குரு. குரு காமிக்காமல் அந்த பக்தி நமக்கு லபிக்காது. குருவனுடைய கிருப்பை இருந்தாலே ஒழிய எது பகவத் சாட்சா்காரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி தெரியும்? நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவித்து பார்த்த அத்தனை வேத புருஷால் ஆகட்டும், அத்தனை சாது சந்துக்களாக இருக்கட்டும், இவா எல்லாரும் அனுபவித்தது மாத்திரமே பகவானுடைய கட்டாட்சம், பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத வந்து யாராவது ஒருத்தர் காமிச்சு கொடுக்கணும் இல்லையா? அந்த யாராவது ஒருத்தர் இல்லை, அது சாக்ஷாத் குருவாக இருக்கக்கூடியவர் மாத்திரமே காமிக்க முடியும். அப்படிப்பட்ட குரு நமக்கு காமிச்சு கொடுக்கறத வந்து பெற்றுன்ற நம்மளால் வந்து என்ன அப்படின்னா இந்த பக்தி சாதனம் மூலமாகத்தான் அதை அடைய முடியும். எதை வேணாலும் அடைய முடியும். பக்தி சாதனம் மூலமாக எதையும் கொடுப்பார். ஏன்னா ஒரு கல்பக விருட்சத்தோட அடியில் போய் உட்கார்ந்துட்டு, ஒரு பாரிஜாதத்தில் அடியில் உட்காந்து கல்பகத்தில் எதை வேணாலும் நம்ம கேட்கலாம். எதை வேணாலும் கேட்கலான்னா பரீட்சை பண்ணி பார்க்கப்படாது. அங்கே போய் உட்காந்து அஷடாட்டாக வந்து இப்போ நான் இப்படி உட்காண்டிருக்கேனே, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய யானை வந்து நிற்கட்டும்னா வந்து நின்றுடும். அந்த யானை என்ன பண்ணு? தூக்கிடுமா? என்னை துதிக்க இல்லைன்னா தூக்கிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த கற்பக விருட்சம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது வெறுமனை நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கும். ஆனால் ஒரு குரு அப்படிங்கிற ஒரு கற்பக விருட்சம் எதை கொடுப்பார் அப்படின்னா நம்ம கேட்காததையும் கொடுக்கக்கூடியவர், நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடியவர் பகவான், அந்த சாக்ஷாத் குரு. அந்த குரு நமக்கு அதை நிர்ணயம் பண்ணி திருப்பி திருப்பி அதை நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது மாத்திரம்தான் நம்ம வந்து இங்கே நினச்சிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ, யாரோ பெல் அடிக்கிற ஒரு நிமிஷம். அப்படிப்பட்ட பகவத் சாட்சா்காரத்தை வந்து நமக்கு காமிக்கக்கூடியவர் சாக்ஷாத் குரு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து இந்த பிரம்மாவுக்கு வந்து பகவான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட பக்தி பவது உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த ஆசீர்வாதத்தை கேட்ட உடனே அந்த சொல் உதீரிய அப்படின்னா பகவானுடைய வாக்கிலிருந்து வந்த அந்த சொற்களை கேட்ட உடனே வேதசம் பிரம்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னா உதித்த சேதசாம் அப்படின்னா அதீத சந்தோஷம், அப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்துருத்தான் அவருக்கு. ஏன் அப்படின்னா பகவானுடைய கருணா கட்டாட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டு இல்லை இல்லையா? இப்போ இவர் வந்து சிருஷ்டி பண்ணறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டாட்சம் இருந்தாலே ஒழிய சிருஷ்டி பண்ண முடியாது. ஒரு சிருஷ்டி பண்ணுறதுக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறார், அகில சாதனையாக இருக்கக்கூடிய அந்த பக்தி பரம்பொருளான இந்த பகவானுக்கிட்ட நீ வந்து எத்தனைக்கு எத்தனை பக்தி செலுத்துறையோ அத்தனைக்கு அத்தனை
உன்னால் அந்த சிருஷ்டியை நீ நல்ல விதமாக பண்ண முடியும். அதே தான் முதல்லையே சொல்கிறார், அக்ஷதாம் அப்படிங்கிறார். ஒரு குறையுமே இல்லாமல் அந்த சிருஷ்டியை உன்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிரம்மாவுக்கு பகவான் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணி அப்படிப்பட்ட பக்தியை அவர் லபிச்சு அந்த ஒரு பாவ நிலையில் இருக்கார். எப்படி அப்படின்னா பிரம்மாவுக்கு அது அப்படியே ஒரு சந்தோஷம் அப்படின்னா அப்படி ஒரு பாவத்துக்கு அவர் போயிடுறார். அங்கேருந்து அவர் திருப்பி இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன அப்படின்னா, சதம் கிருத தபாஸ்ததஹ சகலு திவ்ய சம்வத்சரான் அவாப்ய ச தபோபலம் மதிபலம் ச பூர்வாதிகம் உதீக்ஷ கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத்பல விஜృంభిதஹ பவனபாதசி பீதவான். என்ன பண்ணுறார் அப்படின்னா, குருவாயூரப்பா அதுக்கப்புறமா இந்த சகன்னா இந்த இடத்துல பிரம்மா, ததக பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ சொல்லிட்டார் இல்லையா, பகவான் என்னை பக்தி பண்ணி அந்த பக்தி மூலமாக என்னை பிரார்த்தனை பண்ண உனக்கு லகுவாக இது எல்லாமே லபிச்சிடும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை ஸ்மரணை பண்ணிகிட்டே பக்தி பண்ணிகிட்டே இப்போ ஒரு சிருஷ்டியை துவங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி சொன்னதை கேட்டு இப்போ என்ன பண்ண போகிறார் பிரம்மா அப்படின்னா, மீண்டும் சதம் அப்படிங்கிறார். மீண்டும் ஒரு 100 திவ்ய தேவ வருஷம் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படின்னா கிருத்ததபாக அப்படின்னா திரும்பவும் தவம் பண்ண ஆரம்பிச்சு விடுறார். இப்போ அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த தப்போபலம் எப்படி இருக்கு அப்படின்னா, பூர்வாதிக்கம்னா முன்னாடி இருந்ததை காட்டிலும், முன்னாடி தப்பம் பண்ணி கல்ப காலத்தில் சிருஷ்டி பண்ணி திருப்பி பிரளயத்தில் ஒடுங்கி திரும்ப பகவான் நாபிக்கமலத்துலேருந்து அந்த தாமரையை எழுப்பி அந்த தாமரை மேலே பிரம்மா இந்த பிரம்மா தேடி பகவானை எங்கேயுமே காணாமல் தனக்குள்ளேயே அந்த சுவாமி இருக்கிறத அனுபவித்து இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா. அந்த ஸ்வரூபமாக இருந்த பிரம்மா, பூர்வத்தில் இருந்த பிரம்மாவுக்கு விட, முன்பை விட அப்படிங்கிற அதிகமான தவபலம் அவருக்கு இப்போ லபிச்சிருக்கு. அதோட சேர்ந்து இன்னொன்று என்ன வந்திருக்கு, மதிபலம் அப்படிங்கிற அந்த மதிபலமும் பூர்வாதிக்கம் அவாப்பியச்ச தப்போபலம் மதிபலம் அப்படிங்கிறார். மதிபலம் புத்தி சாமர்த்தியம் அதுவும் ரொம்ப கிடைச்சுடுத்து அவருக்கு, அடைய பெற்றவராய் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த பங்கஜம் அந்த தாமரை மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார். சாக்ஷாத் பிரம்மா இந்த தாமரை ஜலத்து மேலே இருக்கக்கூடிய அந்த தாமரையில் உட்கார்ந்துட்டு அதிலேயே தியானம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பகவானையே சதா சர்வ காலம் தியானம் பண்ணுறார். இந்த தடவை தியானத்தில் அவருக்கு என்ன அப்படின்னா, அதீதமான பக்தி, பகவான் மேலே இருக்கக்கூடிய பக்தி. அது பிரம்மாவுக்கு இப்போ ரொம்ப அழகாக ஒரு இதில் படித்தேன் நான். என்ன அப்படின்னா, நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னா, பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் 2 இல்லையா, பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட். இது ரெண்டும் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய வார்த்தைகள், ரெண்டும் பக்கத்தில் ரெண்டுத்துக்கும் மேக்சிமம் அர்த்தம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கு. ஆனால் அதில் ரொம்ப 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 ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத அழகாக ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்கிறாவா. என்ன படித்தேன் நான். என்ன ரொம்ப ரொம்ப அது ஏதாவது ஒரு இடத்துலையாவது அதை சொல்லணும் இல்லையா. இப்போ பிரம்மா முழுக்க 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 நம்பிட்டார். இப்போ அதாவது இப்போ தானே அவருக்கு அந்த கருணை கிடச்சிருக்கு, அந்த பக்தி லபிச்சதுனால பகவான் மேலே அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடோடு இந்த சதவருஷ காலம் இவர் இது பண்ணுறார், தபஸ் பண்ணுறார். இந்த தபஸ் பண்ணினதுனோட எஃபெக்ட்டு இப்போ இது என்ன அப்படின்னா, ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கட்டடத்துலேருந்து இன்னொரு கட்டடத்துக்கு ஒரு கம்பி கட்டி அது மேலே அவன் நடந்து போகிறான். நடந்து போகும் பொழுது என்ன பண்ணுறான் அப்படின்னா, பேலன்ஸ் பண்ணுறான், லோக்கமெல்லாம் பார்க்க. நம்ம பார்த்துருக்கோமே இந்த கழக்கூத்தாடின்னு பார்ப்போம் இல்லையா. நம்ம ஊர்லெல்லாம் ஒரு பெரிய மூங்கில கட்டி நடுவில் கைத்தை கட்டி அது மேலே அந்த பொண்ணு நடக்கும், கீழே வாத்தியம் வாசிச்சுன்னு இருப்பாள். இது கழக்கூத்தாடிகள் அப்படிங்கிறவாளுடைய ஒரு கலை. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக யோசிச்சா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வரைக்கும் ஒருத்தன் போகிறான், திரும்பி வரணும்.
போகும்பொழுது எல்லாரும் அப்படியே பயந்துட்டு பார்க்குறா, மேலே பார்க்குறா, அவாவா அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிறா, பகவானே அவன் நல்லபடியாக போய் அந்த பக்கம் சேரணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அவன் ரொம்ப அழகாக கிளம்பி அவனுடைய குறிக்கோள், அவனோட அப்ஜெக்டிவ் அது, இந்த இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங்கில் கைத்தில் நடந்து போகணும் அப்படிங்கிற அழகாக போயிட்டான். இங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டான். அங்கே போன உடனே அவன் வந்து என்ன சொல்கிறான், எல்லோரும் கிளாப் பண்ணுறான். அவனை பார்த்து கிளாப் பண்ணிவிட்டு எல்லோரும் பயங்கர சந்தோஷமாக அவனை வந்து அப்படியே புகழ்றா. ஒரேன்னு எல்லாம் கத்துறா, ரொம்ப சந்தோஷப்படுறா எல்லாரும். அப்போ அவன் வந்து கேட்குறான், உங்களுக்கெல்லாம் வந்து திரும்ப நான் இங்கேருந்து அதே இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் திரும்ப வரணும் அப்படிங்கிறான். அப்படின்னதும் கண்டிப்பாக நீ வருவ அப்படின்னு வந்தால் எல்லாரும் சொல்கிறான். சொன்ன உடனே அவன் கேட்குறான், எப்படி அப்படி சொல்கிறேன், நான் கண்டிப்பாக திரும்ப இதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துவிடுவேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் எப்படி சொல்கிறேன்? வி பிலீவ் யூ மேன், நாங்கள் உன்னை நம்புகிறோம், உன் மேலே வந்து எங்களுக்கு அதீதமான நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீ இங்கேருந்து கிளம்பி அவ்வளோ தூரம் போனவன் அங்கேருந்து கிளம்பி திரும்ப இங்கேயும் வருவேங்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாங்கள் வந்து உன்னை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. ஏன்னா ஒரு உற்சாகம், ஒரு காரியம் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து உற்சாகப்படுத்தினா தான் அவளால் வந்து திரும்ப அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமெல்லாம் அவனுக்கு வந்துடுறது. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அந்த பிலீஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். எஸ் வி பிலீவ் யூ, நாங்கள் வந்து உன்னை நம்புகிறோம், நிச்சயமாக நீ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுவ அப்படின்னதும் அவன் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கிறவாளை பார்த்து கேட்குறான், உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களோட குழந்தைய எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா. என்னடா இது திடீர்னு இவன் பாட்டு ஏதோ கழக்கூத்தாடி இங்கேருந்து அங்கே போனால் அங்கேருந்து நீங்கள் திரும்பி வரணும், அவனை உற்சாகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா குழந்தைய எதுக்கு கேட்குறான் அப்படின்னா அவன் சொல்கிறான், பயப்பட வேண்டாம், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்கோ, நான் அதை முதுகில் வச்சுட்டு இதே மாதிரி நடந்து அங்கேருந்து இங்கே வருவேன் அப்படிங்கிறான். அப்படின்னதும் யாராவது கொடுக்க மனசு வருமா யாருக்காது? யாராவது கொடுப்பாளா? முதல்ல ஒருத்தரும் சுச்சாப்பாங்க, ஒன்றும் பேச்சே காணும், எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. யாரும் பேச்சே விடலை. என்ன அப்படின்னா அவன் தான் சொல்கிறான், உங்கள் எல்லாருக்கும் என் மேலே பிலீஃப் இருக்குது, பட் none of them trust me. யாருக்கும் என் மேலே அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட். இப்போ புரியுறதா? இந்த பிலீஃபுக்கும் ட்ரஸ்ட்டும் ரொம்ப பக்கத்தில், ரெண்டும் ஒரே அர்த்தம் மாதிரி தெரியும், ஆனால் எவ்வளோ ஒரு வேறுபாடு. இந்த ட்ரஸ்ட்டு வந்து யாருக்கும் இல்லை. கண்டிப்பாக இவனை நம்பி அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறோம் இல்லையா, அவனை நம்பி நம்மளுடைய குழந்தையை கொடுத்தாலும் அவன் அதே மாதிரி எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல விடுவான் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு இல்லை. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பக்தி. ரொம்ப சிம்பிள். பகவான்கிட்ட வந்து ஆனந்தமாக பக்தி பண்ணுறோம், ஆனால் அந்த பகவான் சகலத்தையும் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட், அது மாத்திரம் நம்மள்கிட்ட இல்லாததுனால தான் நம்மளுடைய பக்தி லபிக்க மாட்டேங்க. பல விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எத்தனையோ பேர் சொல்கிறா, எவ்வளவு நாமா சொல்கிறேன், என்னோட கஷ்டம் விலகவே மாட்டேங்கிறது, எத்தனை பகவான் நாமா எழுதினேன், எத்தனை தடவை எழுதினேன், எத்தனை ராமஜெயம் எழுதினேன், கோட்டி ராமநாமா பண்ணினேன். நம்பிக்கை, ஒரு நாமா நம்பிக்கையோட சொன்னால் போரும் அப்படிங்கிறார் குருநாதர். அப்படி ஒரு நாமாவை அப்படியே அது பகவானுக்குத்தான் அந்த நாமா அப்படிங்கிறதுல வந்து திருட நம்பிக்கை வேணும் அப்படிங்கிற, அப்படிப்பட்ட ஒரு திருட நம்பிக்கை இப்போ நம்மளுடைய பிரம்மாவுக்கு வந்துடுது. அதனால அவருடைய பக்தி லபிச்சதனுடைய காரணம் அதில் வந்து திருடமாக நம்புறார். என்ன நம்புறார் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக பகவான் இது எல்லாத்தையும் அருளி செய்தார், அருளினத்தினால என்னால் இப்போ போய் இந்த சிருஷ்டியை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறார், தன்னால் அந்த சிருஷ்டி பண்ண முடியும் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு அதீதமான நம்பிக்கை வந்துடுது. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த இந்த இது நான் படித்தது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிவீல். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், பட் வந்து இட்ஸ் வெரி டச்சி. ரொம்ப நல்லா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இதை வந்து நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, இதை ஸ்மரணை பண்ணி இதை ஆலோசனை பண்ணுறதுக்கே லைஃப் டைம் நமக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்ட் எல்லாத்துலையும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டுமே அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த அதீத பரிபூர்ணமான சரண்டர்டு நம்பிக்கை அது வேணும், அது இருக்கணும். பிலீவ் பண்ணுறது வேற, ட்ரஸ்ட்டோட
பண்ணுறதுங்கிறது வந்து வேறு அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பகவான்கிட்ட வந்து அப்படிப்பட்ட கிருப்பையால் பகவானுக்கு என்ன வந்துடுத்தோம் அப்படின்னா, அவர் வந்து அப்படியே விஜృంభిதாம் அப்படிங்கிற எப்படி அவருடைய பலம் பவத்பல பகவானுடைய இந்த அதீத பலம் கிருப்பை கருணை இது எல்லாத்தையும் பிரம்மதேவருக்கு கிடைச்சதுனால பிரம்மாவுக்கு வந்து அப்படியே அவர் வந்து இன்னும் பலம் பொருந்தியவராக ஆயிடுறாராம். ஆன உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அங்கே இருந்த காற்றையும் ஜலத்தையும் பருகினார், குடித்தார், பீத்தவான். அங்கே இருந்த காற்று, அதாவது பவன பாத்தசி பீத்தவான் அப்படிங்கிற, பவனன்னா காற்று, பாத்தசின்னா ஜலத்தை குடித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? பவன பாத்தசி ஜலத்தை, அங்கே இருக்கிற பிரளய ஜலத்தை குடித்தார், காற்றை சுவாசம் பண்ணினார், காற்றையும் குடித்தார்னா அதுக்கு அது அர்த்தம் இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து துருவ சரித்திரத்தை ஞாபகப்படுத்திக்கணும். என்ன துருவன் என்ன பண்ணினா, ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு தவம் பண்ணும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் பண்ணுறவனுக்கு வந்து என்ன அப்படின்னா, பக்ஷணங்களை வந்து அதீதமான உணவு வந்து எப்போவுமே ஒரு சாந்த புத்தியை நமக்கு கொடுக்காது, ஒரு சாந்தியை நமக்கு மனசுக்குள்ளே கொடுக்காது. அதனால தான் அந்த காலத்தில் வயசானவாள்லாம் ஆகட்டும், ஒரு ஏகாதசி விரதமாகட்டும், அதெல்லாம் கடைப்பிடிச்சு சாத்விக் உணவு சாப்பிட்டு நம்மளோட உடம்பு மனசு எல்லாத்தையும் ரொம்ப ஹல்காவாக வச்சுட்டு இருந்தால் தான் பகவானுடைய சமீபத்தில் நம்ம போக முடியும். அப்படி போகிறதுக்கு நம்மளுடைய ஃபுட் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு இது பண்ணுறது. அதனால வந்து இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகவான் வந்து இப்போ என்ன அவருடைய பக்ஷணம், அவருடைய என்ன உணவு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஏன்னா பிரம்மா வந்து தவம் பண்ணுறார், தவம் பண்ணுறவாளுடைய உணவு என்னவா இருக்கும் அப்படின்னா, எப்படி துருவன் வந்து தன்னுடைய தவத்துக்கு வந்து எதை எடுத்துட்டான் அப்படின்னா, கொஞ்ச நாள் முதல்ல தவம் பண்ணி முடிஞ்சு ஒரு ஒரு 2-3 நாளில் வந்து அங்கே இருக்கிற இலை தழை இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டானாம். அதுக்கப்புறமா அதை அப்படியே குறைச்சுட்டே வந்துட்டு வெறும்ன ஜலபானம் மாத்திரம் எடுத்து குடிச்சுட்டு போய் ஜலம் குடிச்சுட்டு வந்து திரும்பி தவம் பண்ணுவானாம். கொஞ்ச நாள் ஆச்சு, அது ஜலம் குடிக்கிறதும் நின்று போய் வெறும் காற்றை சுவாசிச்சான். அந்த காற்றையும் நிறுத்தி ஸ்தம்பனம் பண்ணினான், அந்த பிராணவாயுவையே ஸ்தம்பனம் பண்ணிட்டான். பிராணவாயுவை ஸ்தம்பனம் பண்ணினா அப்படின்னா அதை அப்படியே ஒடுக்கி பிடிச்சு வச்சுட்டு இருக்கான். உள்ளே யார் இருக்கா? பிராணவாயுவாக இருக்கக்கூடியது அங்கே சாக்ஷாத் பகவான். பகவானுடைய பிராணசக்தியாக இருக்கக்கூடிய பகவானையே ஸ்தம்பனம் பண்ணினதுனால தான் பகவான் இனிமேல் நம்ம வந்து துருவனை வந்து பரீட்சை பண்ண முடியும். துருவன் காத்துன்னு இருக்கு, பரீட்சை இல்லை, துருவன் காத்துன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்லப்போக பகவான் சாட்சாத்காரமாக வந்து துருவனுக்கு அருள் பண்ணினார். அதே மாதிரி பிரம்மா இங்கே அப்பக்ஷக அப்படின்னா ஜலத்தையும், அப்புறம் வாயு பக்ஷக அப்படின்னா வாயுவையும் அதை மாத்திரமே ஜீரணம் பண்ணிட்டு அதை மாத்திரமே கிரகிச்சுண்டு தபஸ் பண்ணினார் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம். அதனால வந்து 9வது ஸ்லோகத்தில் வந்து பகவான் வந்து பகவான் கிட்ட பிரம்மதேவன் வந்து 100 வருஷ காலம் தவம் பண்ணி முன்னாடியை விட அதிக புத்தி மதிபலமும் அப்புறம் ஞானபலத்தையும் அடைய பெற்றவராய் அமர்ந்திருக்கிற அந்த தாமரை மேலேருந்தே அவர் வந்து ஃபுல்லாக பகவன் நாமாவை சொல்லின்னு இருக்கார், பகவத் பக்தி பண்ணின்னு இருக்கார், பகவானையே தியானம் பண்ணின்னு இருக்கார். பக்தி லபிச்சதுனால அவருக்கு பக்தி உனக்கு பிராப்தி ஆகட்டும்னு 8வது ஸ்லோகத்தில் பகவானே வந்து பிரம்மாவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுக்கப்புறமா 10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, तवैव कृपया पुनः सरसिजेन तेनैव सह प्रकल्प्य भवनत्रयीं प्रबभृते प्रजा निर्मितौ तथाविध कृपाबरो गुरुमरुत्पुराधीश्वर त्वमाशु परिपाहि मां குருதயோக்ஷிதை ஈக்ஷிதை. அதாவது பகவான் மீண்டும் என்ன பண்ண போறார் பிரம்மா அப்படின்னா, புனக சக அப்படின்னா பிரம்மா என்ன பண்றார் அப்படின்னா புனக மீண்டும் என்ன பண்றார், அவருடைய தவைவ பகவானுடைய பரம கருணையினால கிருப்பையால
என்ன என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தாமரை மேலே சரசிஜினையே அப்படிங்கிற, சரசிஜேன அப்படின்னா தாமரை மேல் எழுந்தருடைய பிரம்மா அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, புவனத்ரயம் இந்த 3 உலகத்தையும் சிருஷ்டி பண்ணுறார். 3 உலகம் அப்படின்னா எப்போவுமே பிராக்கெட்டில் 14 அப்படின்னு போட்டுக்கணும். 14 லோகங்களையும் சிருஷ்டி பண்ணுறார். பிரகல்பிய அப்படின்னா சிருஷ்டித்து இப்போ என்ன பண்ண போகிறார், பிரஜைகளெல்லாம் நிர்மித்தவ் பண்ண போகிறார். பிரஜைகள் எல்லாமும் சிருஷ்டி பண்ண போகிறார். பிரபுத்தே அதை பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்பா என்ன பண்ணுறார், பட்டத்திரிக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன ஆயிடுதான், பிரம்மா மேலே கொஞ்சம் பொறாமையே வந்துருத்தவருக்கு. என்ன அப்படின்னா, பகவான் குருவாயூரப்பன்ட்ட கேட்குறார், புனப்புனக எப்பெல்லாம் இந்த பிரம்மாவுக்கு ஒரு கவலை வருதோ, கன்னத்தில் கையை வச்சுட்டு இந்த தாமரை மேலே உட்காந்துண்டு இந்த சிருஷ்டியை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த பகவத் சாட்சா்காரமாக இருக்கக்கூடிய பகவானை ஸ்மரணை பண்ணி அப்படி அவன் ஒரு தவம் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி திரும்ப திரும்ப அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி திரும்ப திரும்ப இந்த சிருஷ்டிக்கான பலத்தையும் மனோபலத்தையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுத்து ஒரு தடவையும் இப்படி கொஞ்சம் கூட அலுப்பே தட்டாமல் பகவான் இப்படி கிருப்பை பண்ணுறையே, ஏ குருமருத் புராதீஸ்வரா அப்படின்னு கூப்பிடுறார். கிருபா பாரோ அப்படின்னா என்ன, இப்படிப்பட்ட கிருப்பையை அள்ளி தெளிக்கக்கூடிய பகவானாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, இந்த பரம கருணை எனக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடாதா? ஈக்ஷிதக அந்த கட்டாட்சமான கண்களால் அந்த கண்களால் எனக்கு கொஞ்சம் கட்டாட்சத்தை தரக்கூடாதா? குருதயோக்ஷிதேக அப்படிங்கிறார். அதாவது கருணை நிரும்பிய உன்னுடைய கண்களால் அந்த தாமரை போன்ற அழகான பங்கஜ நயனா அப்படிங்கிறோமே புண்டரீகாட்சா, அந்த சுவாமி நீ எனக்கு கொஞ்சம் கருணை பண்ணக்கூடாதா? பரிபாகி என்னை கருணை பண்ணி எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னையும் கட்டாட்சிக்கணும், எனக்கும் அந்த கட்டாட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட நம்மளுடைய பட்டத்திரி பிரம்மதேவனோட ரூபத்தெல்லாம் தரிசனம் பண்ணி பிரம்மா மூலமாக கிடைச்ச இந்த ஒரு பெரிய அனுபவம், பகவத் அனுபவத்தினுடைய சாட்சா்காரத்தை பிரத்யக்ஷமாக குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தில் பட்டத்திரிக்கு லபிச்சது. ஒரு ஸ்லோகங்கள்லையும் அதை ஆமோதிக்கிறதுக்காக பகவான்கிட்ட கேட்குறார். கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாம், இப்படி தான் நான் அருள் பண்ணினேன், இப்படி சொன்னேன், இப்படி பிரம்மதேவருக்கு கட்டாட்சம் பண்ணினேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகங்களையும் ரொம்ப அழகாக அங்கீகாரம் பண்ணுறார் பகவான். அப்படி அங்கீகாரம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு பகவத் பக்தி எல்லாருக்கும் லபிக்கணும் அப்படிங்கிறதான் அதில் சொல்கிறார். இந்த கடைசி தசகத்துக்கு கீழே எழுதியிருக்கார் அனந்தராம தீட்சிதர். அவருடைய பாஷ்யத்தில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, இந்த தசகத்தை படிக்கிறவா அத்தனை பேருக்கும் பகவானுடைய கிருபா அப்படியே சகலமும் எல்லாருக்கும் அவர் பகவான் ரட்சிப்பார் அப்படிங்கிறத அதில் சொல்கிறார். ஏன்னா இப்போ பகவானே தன்னுடைய வார்த்தைகளால், அதுதான் நம்ம 7வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, பகவான் தானே அந்த இடத்துல 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், தானே பகவானே பேசுகிறார். யார்கிட்ட அப்படின்னா பிரம்மாட்ட சொல்லி பிரம்மாவுக்கு கட்டாட்சத்தை பண்ணுறார். கட்டாட்சத்தை பண்ணி எந்த ஒரு காரியம் பண்ணும் அப்படின்னா, அகில சாதனமாக இருக்கக்கூடிய இந்த அகிலத்துக்கே ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய சாதனம் எது அப்படின்னா பக்தி. அந்த பக்தி முன்னாடி சொன்ன மாதிரி பகவான் வெயிட் பண்ணுவான், சகலத்தையும் கொடுப்பான், என்ன வேணால் கொடுத்துருவான். மண்ணுலக ஆசைகள் விண்ணுலக ஆசைகள் எல்லாத்தையும் பிராப்தி பண்ணுவார் பகவான். ஆனால் பக்தி மாத்திரம் கிடைக்கணும் அப்படின்னா பகவானுடைய கிருபை இல்லாமல் பக்தி லபிக்காது. கிடைச்சிருக்கிற பக்தி ஒரு துளியாக இருந்தாலும் அதை மேலே 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 விருத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம், மனோபலம், தைரியம் அதுவும் பகவானே தான் கொடுக்க முடியும். இது எல்லாத்துக்கும் பகவான் மேலே அந்த ட்ரஸ்ட், அதை வச்சு நம்மளுடைய பிரார்த்தனையை நம்ம சமர்ப்பணம் பண்ண பகவான் குதூகலமாகி அத்தனை பேரையும் ரட்சிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த 9வது தசகத்தில் நல்லபடியாக ஒரு 10 ஸ்லோகத்துக்கான பாவார்த்தத்தை நம்மளால் பார்க்க முடியும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.